ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆஸ் பர் டிஎன்பிசிஐ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல் 20 கொஷின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னா நமக்கு இதில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்துடுது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரிஸ் நமக்கு வந்துடும். இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ராலஜி ப்ளஸ் இரிகேஷன், சரிங்களா, ப்ளஸ் இரிகேஷன், இந்த 2 டாபிக் கவர் ஆகிடுது. ஸோ இந்த 3 டாபிக் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 20 மார்க் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸ் 20 கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான். அதாவது பேசிக் கொஷின் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாடரேட்டான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப டீப்பான பேசிக் கொஷின்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணிச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர்ஸ்லாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எடுக்கல. ஸோ அதனோட யூனிட்ஸ் என்ன, டைமென்ஷன் என்ன, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இதில் எடுத்திருக்கோம். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 10 கொஷின் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். 15 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? எஸ், போகலாமா? ஓகே, எஸ். ஸோ கொஷின் நம்பர் 1, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஸஸ் the height of rise or fall of liquid in capillary tube அப்படின்னு. அப்போ capillary rise என்னன்னு கேட்குறாங்க. அப்படி ரைஸ் ஆர் ஃபால் அது கேட்குறாங்க. அப்போ capillary rise HC is equal to, what is the formula? 4 sigma divided by rho g d into cos theta or cos alpha depending upon the formula. ஓகேங்களா? ஸோ காமா மீன் ஓகேங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட் கொடுத்துருவோம். அப்போ ரோ ஜி இஸ் ஈக்குவல் டு காமான்னு எழுதிக்கலாம், அதில் டபுள்யூன்னு எழுதிக்கலாங்களா? எஸ். அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 4 sigma divided by வெயிட், ஓகேங்களா, W இன்ட்டு டி இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து ஆப்ஷன். ஓகே, எஸ். கேபிலரி ரைஸ் மினிமம் 3 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற பைப்பில் தான் நம்ம கேபிலரி ரைஸ் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேபிலரி ரைஸ் டேரெக்டாக டயாமீட்டர் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா 3 × 10⁻⁵ டிவைடட் பை டி. ஆன்சர் வந்து மீட்டரில் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து மீட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்து மீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ ஆப்ஷன் இஸ் 4 sigma rho gd into cos alpha. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. மேட்ச் த லிஸ்ட் 1 கர்வ் ஐடென்டிஃபிகேஷன் ஃபிகர் வித் லிஸ்ட் 2 நேச்சர் ஆஃப் தி ஃப்ளூயிட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, ஏ பி சி டி அறிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ கருவு ஏ எங்கே இருக்காரு பாருங்க. கருவு ஏ இது என்ன பாருங்க, ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக்கா ஹேவிங் சம் மினிமம் ஈல்டு ஸ்ட்ரெஸ் தென் ஒன்லி ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்குது. ஓகே, ரேட் ஆஃப் ஷியர் டிஃபார்மேஷன் நமக்கு இருக்குது. சரிங்களா? எஸ். அப்போ கருவு ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக் 3 தான் ஆன்சர் அதுக்கு. கருவு பி யார்? கருவு பி வந்து பார்த்தீங்கன்னா சூடோ பிளாஸ்டிக். ஓகேங்களா? சுட்டா ரத்தம் வரும், பிளட் தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அதிகமாக கலர் யூஸ் பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக் வந்து ரெட் கலர். ஸோ அதனால் லிப்ஸ்டிக் பிளட் ரெட்டு. ஸோ அதேமாதிரி லிப்ஸ்டிக்கு. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சூடோ பிளாஸ்டிக் 34. ஆன்சர் 34 மேட்ச் ஆகுதா? எஸ், ஆப்ஷன் ஏவே மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் போகலாம் இருக்கு. சி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் இன் ஃப்ளூயிட். ஓகேங்களா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நியூட்டன் ஃப்ளூயிட் 341. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிலைன் ஃப்ளூயிட்ஸ். ஓகேங்களா? டைலைன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 34 12. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்து கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்படி கொஷின் கேட்பாங்க. The fluid having minimum shear stress, okay, or yield stress, then only starting for the deformation of shear அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் வந்து ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக். இது லாஸ்ட் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். எது இப்போ நான் இப்போ சொன்ன கொஸ்டின் இது ஐடியல் பெங்கம் பிளாஸ்டிக். ஓகே, இது பொதுவாக காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இல்லை அதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு கேட்கலாம், சூடோ பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் கேட்கலாம், நியூட்டன் ஃப்ளூயிட் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அதில் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. Specific gravity, match the list 1 list 2, select the correct answer using the codes given below. Specific gravity with respect to dimension கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லல. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ல இதனுடைய யூனிட்ஸோடைய டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டைமென்ஷன் அப்படின்னா நம்ம எதில் நமக்கு வரணும், எம்எல்டி பேசிக் டைமென்ஷன் 3ல தான் நமக்கு வரணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மீன்ஸ் ஜி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி யூனிட் நமக்கு என்ன சொல்லுவோம், நோ யூனிட். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து யூனிட் வந்து கிடையாது, நில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? எஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து யூனிட் வந்து நில். அப்போது m0 L0 T⁻0.
சரிங்களா? எஸ். அப்போ இது எங்க இருக்காரு? ஃபர்ஸ்ட் ஏபிசிடி போட்டுக்கலாமா? ஏ, பி, சி, டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி M0, L0 2 தான் அது ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ 2 எத்தனை? ஓ 2 இருக்கு ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி மீன்ஸ் மியூ நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இது நம்ம பேசிக் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர், டைன் செகண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். நியூட்டன் மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ், செகண்ட்ஸுக்கு வந்து டி. ஓகேங்களா? மறுபடியும் நமக்கு வந்து எல் ஸ்கொயர். இந்த மாஸ் இன்டூ ஆக்சலர், மாஸ் ஃபார் ஹியர் எம் கேஜி. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ எம்எல். ஓகேங்களா? எம்எல். நான் டி பவர் -2 இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அதர்வைஸ் இப்படி கூட எழுதிக்கோங்க. டி ஆல்ரெடி இருக்கட்டும். இது டி ஸ்கொயர். ஓகேங்களா? மறுபடியும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போது எல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இந்த டிக்கு டி கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த எல்லுக்கு எல்லு கேன்சல் பண்ணிக்கலாமா? மீதி நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். எம் இது மாதிரி இங்கே ஒரு டி இருக்குது. அப்போ டி பவர் -1 எழுதிக்கலாம், எல் பவர் -1 எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இது எங்கே வருதுன்னு பாருங்கள். டி பவர் எம்எல் டி பவர் -1. ஸோ 3. அப்போ 23. 23 எங்கே இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ. 23 ஒன்று தான் இருக்குங்களா? 2 3 வேறு எதாச்சும் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கன்ஃபார்ம். சரிங்களா? எஸ். அடுத்து பாருங்கள். கினமேட்டிக் விஸ்காசிட்டி சேம் விஸ்காசிட்டியோட பை டென்சிட்டி. டென்சிட்டி மீன் நமக்கு மாஸ் பர் வால்யூம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கும்? எம்எல் ஸ்கொயர் டி பவர் -1 நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் இது மேட்ச் ஆனால் போதும். இப்போது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த 4 கொடுத்து இவ்வளோ கொஞ்சம் டஃபாக கேட்டுருக்காங்க இல்லைங்களா? சிம்பிளாக கினமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோடைய டைமென்ஷன் என்ன அப்படின்றது சிம்பிளாக நமக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? எஸ். கினமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்றது நமக்கு விஸ்காசிட்டியோட டென்சிட்டி போட்டாலும் சரி, அதர்வைஸ் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் டைரக்ட் ஆன்சர் அதுக்கு. சரிங்களா? அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் -1. அப்போ எம் இல்லை M0 போட்டுக்க வேண்டியதா. ஓகேங்களா? எஸ். ஸோ ஆப்ஷன் 1. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ரெக்யூர்ட் டு ஃபோர்ஸ் காஸ்ட் பை யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபோர்ஸ் பர் ஏரியா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ டேரக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, கம்பல்சரி இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, பாய்ஸ். எஸ், 1 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஃபார் SI யூனிட். உங்களுக்கு வந்து சிஜிஎஸ் யூனிட்ல வேணும்னா டைன். ஓகேங்களா? டைன் செகண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். டைன் செகண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்கிறது? டைன் செகண்ட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஓகே, விச் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் தி வாட்டர். வாட் இஸ் ஜெனரலி டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் நியர்லி 50 டைம்ஸ் ஏர் அப்படின்றாங்க. சாரி, டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 centipoise. கரெக்டுங்களா? Viscosity of air is 0.0182 centipoise. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 55 வரும். அப்போது டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் 55 டைம்ஸ் ஆஃப் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர். அப்போ நியர்பை ஆன்சர் நமக்கு வருது. ஓகே, ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் 30 டைம்ஸ் ஆஃப் ஏர் தப்பு. ஏன்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி லெஸ்ஸு தான். அப்போ ஏர் தான் நமக்கு வந்து அதிகம். கினமேட்டிக் விஸ்காசிட்டி எவ்வளோ இருக்கும்? கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு 15 டைம்ஸ் ஆஃப் கினமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர். இது நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? எஸ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஓகேங்களா? வாட்டர் இன் சாயில் ஏபிள் டு ரைஸ் கன்சிடர் த டிஸ்டன்ஸ் எபோவ் தி கிரவுண்ட் வாட்டர் டேபிள் டியூ டு விஸ்காசிட்டி. தப்பு. ஓகே, கேபிலரி ரைஸ் வந்து இது பேர் கேபிலரி ரைஸ். அப்போது வாட்டர் சாயில் ஏபிள் டு ரைஸ் இது நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷனால தான் நடக்கும், விஸ்காசிட்டியில் நடக்காது. அப்போ இதுவும் தப்பு நமக்கு. வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ லிக்யூட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். P ஈக்குவல் டு ρRT நம்ம சொல்கிறோம். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρRT. ஓகேங்களா? லிக்யூடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் டெம்பரேச்சர். அப்போ இதுவும் தப்பு. அப்போது ஏ நமக்கு கரெக்ட். ஏ நம்ம வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்சர் ஏ கரெக்ட் தான். நம்ம ஆனால் 55 டைம்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம். இது 50 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லாம். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் நமக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? ஓகே, an equilateral triangle plate is immersed in water show in the figure below. Okay, the center of pressure below the water. center of pressure கேட்குறாங்க. அப்போ அந்த H ஸ்டார் எங்கே இருக்குது எங்களுக்கு கேட்குறாங்க. H பார் எங்கே இருக்கும்? H/3. H பார் மீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே இருக்கும். H ஸ்டார் வந்து கீழே இருக்கும். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆல்வேஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? எஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீசிங் லீனியர்லி. அதான் ரீசன். H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு
h bar plus ig divided by கம்பல்சரி இந்த கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க ah bar sin square theta. இது நமக்கு வெர்டிக்கல் பிளேட் அப்படின்றத sin square theta, theta value 90 degree. அப்போ sin square theta 1, இது நமக்கு தேவையில்லை. வாட் இஸ் h bar? இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? அப்போ பேஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா h/3 ஃபார் தி ட்ரையாங்கிள். ig means moment of inertia with respect to center of gravity. அப்போ b h cube divided by 36 area half into b into h. Again h bar is equal to h/3. ஓகேங்களா? எஸ். இப்போ இது நமக்கு RR. ஓகே, RR 36. b b கேன்சல். ஓகேங்களா? h² கேன்சல், மீதி h இருக்கும். அப்போ ஆன்சர் பாருங்கள் h/3 ப்ளஸ் h/6. கரெக்டுங்களா? எஸ். அப்போ இது ரெண்டாலும் மல்டி பண்ணிக்கலாமா ஈக்குவல் ஆகிறதுக்கு? மேலே கீழே ரெண்டாலும் மல்டி பண்ணால் அப்போ 2 ப்ளஸ் இங்கே 2h டிவைடட் பை 6 ப்ளஸ் h/6. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கோங்க 3/6 அடிச்சிங்கன்னா 1/2. ஓகேங்களா? எஸ், h/2. அப்போ ஆன்சர் இஸ் h/2. இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுருப்பீங்க. என்னது? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெக்டாங்குலர் பிளேட்டுக்கு கேட்டாங்கன்னா h/2. சரிங்களா? இதே வந்து ட்ரையாங்கிள் பிளேட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி h/2 மீனிங் இது. சரிங்களா? ட்ரையாங்கிள் பிளேட்டுக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து h/2 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். போட்டு கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் கரெக்டு தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. A depth of immersion of a vertical plate increases the location of the center of pressure. Okay. Depth of immersion increase தான் சொல்லியிருக்காங்க, இன்ஃபினிட்டி அவங்க சொல்லலை. ஓகேங்களா? அப்போது ஒரு ரெக்டாங்குலர் பிளேட். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ரெக்டாங்குலர் பிளேட்டு டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த ஹெச் ஸ்டார் என்ன பண்ணும் அப்படின்னா கம் க்ளோசர். ஓகேங்களா? ஹெச் ஸ்டார் ஈக்குவல் ஆகாது. கம் க்ளோசர் டு h bar center of gravity நியர் போயிடும். கம் க்ளோசர் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஏரியா தான் கரெக்ட் ஆன்சர். மூவ் அப்பார்ட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வாய்ப்பே கிடையாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து தூரமாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அல்டிமேட்லி கோயின்சைடு வித் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி அல்டிமேட்லி கோயின்சைடு. அப்போ டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் இன்க்ரீஸ் தான் சொல்லியிருக்கீங்க, இன்ஃபினிட்டி நீங்கள் சொல்லலை. இன்ஃபினிட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா வேணால் இந்த இடத்துல நான் அப்போ இன்ஃபினிட்டி சொன்னால் இதுவும் நமக்கு போட முடியாது. சரிங்களா? கம் க்ளோசர் தான் நமக்கு வரும். இன்ஃபினிட்டி போட்டாலும் நமக்கு வராது. ரிமைன் அன்அஃபெக்டட், தப்பு. ஸோ அப்போ கம் க்ளோசர் டு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லியிருப்போம் நடத்தும் போது கூட, கம் க்ளோசர் டு தி சென்டர் ஆஃப் ஏரியா. ஓகே, நோட் போட்டு எழுதியே வச்சிருப்போம். எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆஃப் 2-dimensional ஃப்ளோ. ஓகேங்களா? ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வந்தாச்சு நம்ம. ஓகே, ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஆஃப் த 2-dimensional ஃப்ளோ இஸ் கிவன். நாமஸ் கொடுத்துட்டீங்க. ஓகே, 5 கொடுத்துட்டீங்க. 2x இது வெலாசிட்டி. ஓகே, ஸோ இது வெலாசிட்டி u is equal to minus dou phi by dou y. ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சுப்போமா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனில்? v is equal to minus மைனஸில் ப்ளஸ் dou phi by dou x. இது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். அவங்க என்ன கேட்குறாங்க? வெலாசிட்டி கேட்குறீங்க. இது ஆக்சுவலாக வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆர் ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கணும். அப்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி vr is equal to under the square root of u square plus v square. ஓகேங்களா? இதான் நமக்கு வந்து ப்ளஸ் 2v cos θ நமக்கு வரும். ஓகேங்களா? ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் ஆர் பர்பெண்டிகுலர் ஈச் அதர் அப்படிங்கும்போது 90 டிகிரி cos 90 நம்ம 0 பண்ணிட்டோம். சரிங்களா? எஸ், காஸ் இரேகமன் ஈக்குவேஷன் படிச்சிருங்களா? ஓகே, ஸோ அப்போ u என்ன கொடுத்துருக்கீங்க? u நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நாமஸ் அதாவது 5 வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும். அப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் y பண்ணால் நமக்கு என்ன வரும்? minus 2x நமக்கு வரும். y டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு. இப்போ x டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். 2 ப்ளஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y நமக்கு வரணும். அவங்க என்ன கொடுத்துருக்கீங்க? xyயோட வேல்யூ இது x, இது y கொடுத்துருக்குது வந்து பாருங்கள். அப்போ இது 4, இதுவும் 4. சரிங்களா? சாரி, ப்ளஸ் 4, இது மைனஸ் 4. ஓகே, அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் 4 காமனாக நம்ம எடுத்துட்டு வா. 4 ஸ்கொயர் 4 காமனாக எடுத்துகிட்ட மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். 4 காமனாக வெளியே எடுத்தாச்சு. சரிங்களா? எஸ். இப்போ அதர்வைஸ் இப்படி கூட பண்ணலாம் நம்ம. எப்படின்னா 4 எப்படி காமனாக வெளியே எடுப்பீங்க அப்படின்ட்டு 16 + 16. ஓகே, ஸோ இது வந்து 16 நான் காமனாக எடுத்துட்டோமா? 16 ரூட்டு. ஓகேங்களா? 1 + 1 கரெக்டாக? எஸ், இங்கே ஒரு 16, இங்கே ஒரு 16. அப்போ 16 ரூட் எடுத்தால் 4. அப்போ 4 1 + 1 2. அப்போ 4 √2 தான் நமக்கு ஆன்சர். இருக்காங்களா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட்னஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? இது என்ன கொடுத்துருவாங்க? வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுக்குறது. அப்புறம் 2 ஈக்குவல் பண்ணணும் நீங்கள். u = minus dou psi by dou x, v = dou psi by ஓகே எஸ் மைனஸ் dou psi by
டோ ஒய். அப்போ என்ன பண்ணணும், இந்த யூவையும் இந்த யூவையும் ஈக்குவல் பண்ணணும், இந்த வியும் இந்த வியும் ஈக்குவல் பண்ணணும். நீங்கள் வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஓகே, ஸோ இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இர்ரோட்டேஷன் மட்டும்தான். பட் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம், ரொட்டேஷனாகவும் இருக்கலாம், இர்ரோட்டேஷனாகவும் இருக்கலாம். பட் the function is satisfied the Laplace equation means del square pi is equal to 0 வந்துருச்சுன்னா confirm irrotational. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, சாரி. ஓகே, ஸோ மேட்ச்ல லிஸ்ட் 1 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, லிஸ்ட் 2 வேரியபிள் மெஷர்மெண்ட். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஏ பி சி டி. ஹார்ட் ஒயர் அனிமோமீட்டர், விண்ட் வெலாசிட்டி அனிமோமீட்டர், விண்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், மீன். ஓகே, விண்ட் வெலாசிட்டி, இது மீன் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, விண்டுன்னு சொல்லலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஹார்ட் ஒயர் அனிமோமீட்டர் என்னன்னா விண்டோடைய டர்புலன்ஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். அதாவது ஹெவி மிக்சிங்கில் இருந்தாலும் விண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை மிக்சிங் விண்டு இருந்தாலும் அது டர்புலன்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஹையர் மிக்சிங் டர்புலன்ட் வெலாசிட்டி. ஓகேங்களா, டர்புலன்ஸ். அப்போ டர்புலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். 5 தான் நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஏக். ஆரிஃபைஸ் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஃபைஸ் மீட்டர்ஸ் மெஷரிங் ஃபார் டிஸ்சார்ஜ், அப்போ 2. பிட்டா டியூப் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆர் மீன் வெலாசிட்டி, அப்போ 3. 523 இருக்காங்களா? எஸ், 523 பாருங்கள் இருக்குது, அப்போ 4 இது கன்ஃபார்ம். பிரிஸ்டன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னு போட்டக்கூடாது, பவுண்டரி லேயரோட ஷியர் மெஷர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா, பவுண்டரி லேயர் தேடி படிக்கும்போது படிச்சிருப்போம். பிரிஸ்டன் டியூப் பவுண்டரி லேயர் ஷியர் மெஷர், இது தனியாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரிஸ்டன் டியூப் யூஸ்டு ஃபார் மெஷரிங் பவுண்டரி லேயர் ப்ரெஷரும்பாங்க, பவுண்டரி லேயர் திக்னஸ்ம்பாங்க, மொமெண்டம் திக்னஸ்ம்பாங்க. ஓகேங்களா, பட் பிரிஸ்டன் டியூப் இஸ் யூஸ்டு ஃபார் பவுண்டரி லேயர் ஷியர் ஸ்ட்ரெஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, 523 4. ஓகேங்களா, 52 34 கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, the laminar flow occurs between the extensive stationary plate, the kinetic kinetic energy correction is 2. okay, kinetic energy correction சாரி. ஓகே, பைப்பு. எஸ், பைப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக் எனர்ஜி கரெக்ஷன். ஓகேங்களா, ஆர் கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் இஸ் கைனமெட்டிக்கில் கைனட்டிக் எனர்ஜி கரெக்ஷன் இஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது யாருக்கு? லாமினார் ஃப்ளோ இன் பைப். ஓகேங்களா, பைப் அதுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ என்ன கேட்டிருக்கீங்க நீங்கள்? பிளேட்டு கேட்டிருக்கீங்க. பிளேட் இஸ் 1.5. ஓகேங்களா, லாமினார் ஃப்ளோ வந்து பிளேட்டாக இருந்து வந்து 1.5, டர்புலன்ட் ஃப்ளோவாக இருந்தால் நமக்கு டர்புலன்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, எஸ். கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கணும். பிளேட்டு கேட்குறாங்களா, பைப் கேட்குறாங்களா? பைப் கேட்டிருந்தா 2. ஓகேங்களா, ஃபார் பைப்புக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டுக்கு 1.5. ஓகேங்களா, எஸ், பிளேட்டு 1.5. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, செசிஸ் கோஎஃபிஷியன்ட் சி ரிலேட்டட் டு டார்சி வெயிஸ்பேஸ் ஃபார்முலா. அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 8g டிவைடட் பை சி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க சி தான் வச்சுருக்காங்க. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 8g divided by f c square under the root எடுத்துக்கோங்க. அப்போ c is equal to under the square root of 8g divided by f அப்படின்றோம். 8g divided by f. c is equal to under the square root of 8g divided by f. So option c is the correct answer. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சில நேரத்தில் இதனுடைய செசிஸ் கான்ஸ்டன்டோடைய டைமென்ஷன் கேட்பாங்க. இப்போ இங்கேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. பாருங்கள், டைமென்ஷன் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் டைமென்ஷன் இருக்கா? நோ யூனிட். அப்போ ஜிக்கு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டிக்கு இருக்குது. இது 8 வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ அண்டர் த ரூட் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர். கரெக்டாக? எஸ். இப்போ மீட்டர் அப்படின்றது எல். கரெக்டாக? லென்த். அப்போ எல் பவர் ஆஃப் இதை ரூட் எடுத்தால் செகண்ட்ஸ் ரூட் எடுத்தால் நமக்கு வெறும் செகண்ட்ஸ் வரும். டி பவர் -1. சரிங்களா, எல் பவர் ஆஃப் டி பவர் -1 தான் செசிஸ் கான்ஸ்டன்டோடைய டைமென்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். இதெல்லாம் நம்ம பார்க்காம இருந்த மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எல்லாமே பார்த்த கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட், a flow of water in a wash hand basin when it is being emptied through the central opening. ஓகே, ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஓகே, இட் இஸ் emptied by the central opening. அப்போ என்ன மீனிங்? அது சென்ட்ரல் ஓப்பனிங். அப்போ ஒரு ஓப்பனிங் ஃபில் பண்ணிங்க. இட் இஸ் வாட்டர் ஃப்ளோயிங் வித்தவுட் எனி ஃபோர்ஸ் அப்படின்றோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஃப்ரீ வெர்டெக்ஸ். ஓகேங்களா, எஸ். v ஈக்குவல் டு ஒமேகா ஆர், vr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். v ஈக்குவல் டு ஒமேகா ஆர், vr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஃப்ரீ வெர்டெக்ஸ் ஃப்ளோ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே, v ஈக்குவல் டு ஒமேகா ஆர் ஃபார் ஃபோர்ஸ் வெர்டெக்ஸ், vr ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃப்ரீ வெர்டெக்ஸ். சரிங்களா, எஸ். v ஃபார் ஏர் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்,
ஓகே. பவுண்டரி லேயர் தியரி இப்ப. The velocity already boundary theory இது வந்து free vertex boundary layer theory. A velocity distribution in a boundary layer given u small u divided by capital U y divided by delta. இது வந்து பாத்தீங்கன்னா boundary layer இருக்கக்கூடிய total thickness ஓகேங்களா yன்றது. இது boundary layer இருந்து வரக்கூடிய boundary layer thickness deltaன்றது 99% எப்போ velocity attain ஆகும்னு பார்க்கறது தான் boundary layer thickness அப்படின்னு நாம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். velocity at distance of y boundary u equal to small u equal to capital U னு வச்சுக்கிறீங்க. Y equal to capital delta னு வச்சுக்கோங்க. being the boundary layer thickness. Then the momentum thickness, yes. நம்ம படிச்சிருக்கோம் boundary layer thickness is equal to delta னு சொல்லுவோம். displacement thickness, ஓகேங்களா? displacement thickness delta star னு வச்சோம் அப்படின்னா delta by 2 னு சொல்லுவோம். momentum thickness, ஓகேங்களா? momentum m is equal to போட்டோம் அப்படின்னா delta by 6 னு சொல்லியிருப்போம். energy thickness, ஓகே delta E அப்படின்னு சொன்னா delta by 4 நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? மொமெண்டம் திக்னஸ்க்கும் எனர்ஜி திக்னஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு வந்து ஷேப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து நமக்கு வந்து சாரி மொமெண்டம் திக்னஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் நமக்கு வந்து ஷேப் ஃபேக்டர். ஏன்னா ஆன்சர் நமக்கு 3ன்னு வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க? மொமெண்டம் திக்னஸ் வாட்னு கேட்குறாங்க. சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த பவுண்டரி லேயர் தியரியிலிருந்து அதிகமாக கேட்ட கொஸ்டின் 2 கொஸ்டின் தான். ஒன்று இந்த பவுண்டரி லேயர் திக்னஸ் கான்செப்ட்ல இருந்து. அதுவும் கேட்ட கொஸ்டின் என்னன்னா பவுண்டரி லேயர் திக்னஸ் எங்கே அக்கர் ஆகும்? 99% வெலாசிட்டியில் அக்கர் ஆகிறது பவுண்டரி லேயர் திக்னஸ். ஷேப் ஃபேக்டர் கொஸ்டின். மொமெண்டம் திக்னஸ்க்கும் பவுண்டரி டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ்க்கும் ரேஷியோ. அந்த பிரிஸ்டன் டியூப் பவுண்டரி லேயர் ஷியர் ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணுறது. அப்புறம் இந்த மாதிரி நமக்கு ரேஷியோஸ் கேட்குறது. அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். ஓகே. டைமென்ஷனல் அனாலிசிஸ் வந்துட்டோம் இப்போ நம்ம. which one of the following statement is not correct னு கேக்குறீங்க. எது வந்து தப்பானது அப்படின்னு கேக்குறீங்க. மாடல் ஆல்வேஸ் ஸ்மாலர் தென் தி புரோட்டோடைப். தப்பு. ஓகேங்களா? மாடல் ஆல்வேஸ் புரோட்டோடைப் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தான். மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஈக்குவல் டு புரோட்டோடைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரோட்டோடைப். ஓகேங்களா? மாடல் புரோட்டோடைப் நமக்கு தெரியும் இல்லைங்களா? மாடல் அப்படின்றது சின்னது, ஸ்மால் ஸ்கேல் ஆஃப் ரிப்ளிகா. புரோட்டோடைப் அப்படின்றது ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ பீம் வந்து 5 மீட்டருக்கு போடுறீங்க அப்படின்னா 5 மீட்டர் பீம் போடுறது வந்து புரோட்டோடைப். அதையே வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சி எவ்வளோ லோடு கண்டுபிடிச்சி ப்ரொபோர்ஷன் எடுக்கிறது மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 ஈக்குவலாக கூட வரும். எப்போ வரும்? கார்பரேட்டர். ஓகேங்களா? காரில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாடலை விட வந்து புரோட்டோடைப்போட மாடல் வந்து ரொம்ப பெருசு. சரிங்களா? எஸ். ஓகே. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான ஆன்சர் அது. நெக்ஸ்ட். ஓகே. A river model is constructed horizontal scale. ஓகே. இந்த horizontal scale vertical scale கொடுத்துட்டீங்க. சரி. horizontal scale. ஓகே. vertical scale கொடுத்துட்டீங்க. A model discharge 0.1 மாடலோட discharge corresponding prototype. ஓகே. அப்போ discharge in prototype divided by discharge in model what? Scale ratio power of 2.5. ஓகேங்களா? discharge Q equal to area into velocity, area for LR square. இது வந்து ரூட் ஆஃப் எல்ஆர். சரிங்களா? ரூட் ஆஃப் எல்ஆர்னு சொல்லுவோம். இது வந்து வெர்டிக்கல் இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். இதில் ஒன்று வெர்டிக்கல் ஹரிசாண்டல் நமக்கு வரும். இப்போ கவனிங்க. இப்போ எல்ஆர் ஹரிசாண்டல் 1. ஓகேங்களா? ஏரியாவில் எல்ஆர் ஹரிசாண்டல் 1 லென்த்து, எல்ஆர் வெர்டிக்கல் பிரெத். ஓகேங்களா? மீன்ஸ் பிரெத்து ஹைட்டு இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்ஆர் வெர்டிக்கல். ஓகேங்களா? எல்ஆர் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஆர் வெர்டிக்கல் ஸ்கேல் ரேஷியோ வெர்டிக்கல் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்க. இப்போ எல்ஆர் ஹரிசாண்டல் 1 தான் நமக்கு. எல்ஆர் ஹரிசாண்டல் 1 இன்டூ இது என்ன இருக்குன்னு பாருங்க. எல்ஆர் வெர்டிக்கல் 1 எல்ஆர் வெர்டிக்கல் இன்டூ எகைன் ரூட் ஆஃப் எல்ஆர் வெர்டிக்கல். சரிங்களா? இது வந்து டிஸ்சார்ஜ் இன் புரோட்டோடைப் டிவைட் பை டிஸ்சார்ஜ் இன் மாடல். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? எஸ். இப்போ டேரெக்டாக ஆன்சர் நமக்கு என்னென்னா இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கொடுக்கலன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். 1/1000 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கொடுத்தனால ஏரியாவில் ஒரு ஹரிசாண்டல் இருக்கும். வெலாசிட்டி ஆல்வேஸ் வெர்டிக்கல் தான். வி ஃபார் வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போது ஸ்கேல் ரேஷியோ இன் ஹரிசாண்டல் என்ன கொடுத்துருக்கீங்க? 1000 கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸ்கேல் ரேஷியோ இன் ஹரிசாண்டல் என்ன கொடுத்துருக்கீங்க? 1000. அப்போது 1000. ஓகே. அதாவது எல்ஆர் அப்படின்றது லென்த் ஆஃப் புரோட்டோடைப் டிவைட் பை லென்த் ஆஃப் தி மாடல் அப்படின்னு அர்த்தம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா 1000, மாடல் வந்து 1. அப்போ கீழே 1 போட்டாலும் ஓகே போட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டூ எல்ஆர் வெர்டிக்கலில் பாருங்கள் 100 இன்டூ 1 எகைன் அண்டர் தி ரூட் ஆஃப் 100 இன்டூ 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 100 இன்டூ 1. ஓகே. அப்போ இது நமக்கு என்ன வருது பாருங்கள்? 10 ரூட் எடுத்தால் 10. அப்போ மொத்தம் எத்தனை 0? இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்போ 10 to the power of 6. சரிங்களா? இது 10 to the power of 6 இப்போ வந்திருக்கு. அப்போ டிஸ்சார்ஜ் இன் புரோட்டோடைப், டிஸ்சார்ஜ் இன் மாடல் என்னப்போ கொடுத்துருக்கீங்க? 0.1.
இப்போ 0.1 அப்படின்னா ஒரு 0 குறைச்சிக்கலாமா? ஆர் 1 போய் 10ன்னு எழுதிக்கலாமா? கேன்சலா? அப்போ 10⁵ மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ். ஓகேவா? எஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 2 கொஸ்டின் மாட்டிக்குது டஃப்பா. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து கம்பல்சரி ஒரு 2 கொஸ்டின் இறங்கும். ஒன்று இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ்னு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை வந்து அந்த டைமென்ஷன்லெஸ் நம்பர் மேட்ச் பண்ணுங்க, ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, ஃப்ரூட் நம்பர்னா என்ன, அந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணுங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாமா? இன் மாடல் சிமிலாரிட்டி the gravitational and inertial force are only important forces. Yes, gravitational force, inertial force divided by viscous force, gravitational force சொல்லுவோம். then what is the discharge ratio? இப்போ தான் பண்ண discharge prototype divided by discharge model is equal to scale ratio LR power 2.5 or 5/2 ஓகேங்களா? எங்க இருக்காரு இவரு? இங்க இருக்காரு. சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டோம். என்னது? வியர் அண்ட் நாட்சஸ். an error of 0.5% of measured ஹெட்டில் எரர் 0.5 வி நாட்ச். ஓகே. ஸோ வி நாட்சோட டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 8/15 CDL √2G ஓகே, √2G tan theta. ஓகேங்களா? tan theta by 2 or tan theta by 2 into h power 5/2. ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் இன் டிஸ்சார்ஜ் divided by ஒரிஜினல் டிஸ்சார்ஜ் with respect to of head 5/2 dh divided by h. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 0.5% எரர் இந்த ஹெட். அப்போ இந்த ஹெட்டில் வந்து 0.5% எரர் இருக்குங்களாமா. அப்போ 5/2 into 0.5. ஓகேங்களா? அப்போ 5/2 அப்படின்னா 2.5. 2.5ல ஒரு பாதி, அதில் அரை வந்து பார்த்தீங்கன்னா 1.25% ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா? அப்போ dq divided by q is equal to 1.25%. எங்கே இருக்கிற ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இதே வந்து ரெக்டாங்குலர் கேட்டாங்க அப்படின்னா dq divided by q is equal to h power 3/2ன்னு வராங்க. அப்போ 3/2. ஓகேங்களா? அப்போ dh divided by h. ஓகேங்களா? எஸ். நோட் பண்ணி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. நவ் பம்ப் அண்ட் டர்பைன்ஸ். ஓகேங்களா? டர்பைன் தான் வந்திருக்கோம் நம்ம. ஓகே. அடுத்தது தான் எஸ், பம்ப் அண்ட் டர்பைன். அடுத்த டாபிக் வந்து பம்ப்ல இருந்து வரும். ABCD ஃப்ரான்சிஸ் டர்பைன். ஓகே. ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் நம்ம படிச்சிருக்கோம். மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ். அப்போ மீடியம் ஹெட் மீடியம் டிஸ்சார்ஜ் நமக்கு என்ன வரும்? 60 to 300. கரெக்டா? எஸ், 60 to 300. கெப்லான் அண்ட் ப்ரொப்பல்லர் டர்பைன் ஹை டிஸ்சார்ஜ் லோ ஹெட். அப்போ ஹை டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் எப்படி இருக்கும்? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி? டைப் ஆஃப் டர்பைன் லிஸ்ட் டு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் ஸ்பீட். அப்போ ஹை ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு இருக்கணும். அப்போ 4. கெப்லான் டர்பைன் 34 இருக்கு ஆப்ஷன். ஓகே. 2 கொடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. பெல்டன் வீல் சிங்கிள் ஜெட். ஓகேங்களா? பெல்டன் வீல் 2 ஜெட், டபுள் ஜெட். அப்போது பெல்டன் வீல் டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா லோ டிஸ்சார்ஜ் ஹை ஹெட்னு சொல்லலாம். சரிங்களா? லோ டிஸ்சார்ஜ். அப்போ பெல்டன் வீல் சிங்கிள் ஜெட் அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு இன்னும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஏ தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எஸ். அடுத்து சிக்கு வந்து 1 341. அப்போ ஆப்ஷன் சி கன்ஃபார்ம். அப்போ இது 2. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? கெப்லான். ஓகேங்களா? கெப்லான் அண்டு ப்ரொப்பல்லர் டர்பைன். ப்ரொப்பல்லர் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு கிரேட்டர் than 300. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80 to 300 படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்தது லெஸ் தென் 80. ஓகேங்களா? லெஸ் தென் 80. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டர்பைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்டன் டர்பைன். ஓகேங்களா? பெல்டன் டர்பைன் ஜென்ரலாக படிச்சிருப்போம். ஓகேங்களா? பெல்டன் டர்பைன். ஓகேங்களா? எஸ். இப்போ வந்து 60ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஐ திங்க் 60 தான் நினைக்கிறேன். 60 to 300, 60 to 300 கரெக்டு தான். ஏன்னா 80ன்றது ஹெட்டு படிச்சிருப்போம். எஸ், ஹெட்டு வந்து படிச்சிருப்போம். ஓகே. இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். டிஸ்சார்ஜ் அதிகம் கொடுத்தாங்கன்னா ஹெட்டு கம்மியாக தான் இருக்கும். நமக்கு மீனிங் அதுதான். ஓகே. எஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், a commonly used hand pump என்ன பம்ப்? அது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரெசிப்ரோகேட்டிங் சிங்கிள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் டிஸ்சார்ஜ் Q equal to ALN divided by 60. டபுள் ஆக்டிங் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் கேட்டாங்கன்னா 2ALN divided by 60. this is a discharge formula. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. கம்பல்சரி இந்த ஃபார்முலா கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. எஸ். ஸோ ஓகே வந்துச்சுங்க கொஸ்டின். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ஹை ஹெட். ஓகேங்களா? ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் சூட்டபிள் ஃபார் ஹை ஹெட். நம்ம ஹேண்ட் பம்ப்பு தான். ஓகேங்களா? ஹை ஹெட்
போரிங் பைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே தான். ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ், லோ டிஸ்சார்ஜ். ஓகே, எஸ். ஹை ஹெட் லோ டிஸ்சார்ஜ் இஸ் த ரெசிப்ரோகேட்டிங் பம்புடைய வேலை தான். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ டெப்த் ஆஃப் ஃப்ளோ இது வந்துட்டோமா, ஓப்பன் சேனல் ஃப்ளோ வந்துட்டோம். A critical depth of water flowing through a rectangular channel of 5 meter, okay, of 5 meter with the discharge கொடுத்துட்டீங்க. ஓகே, the critical depth கேட்குறீங்க. ஓகே ஓகே, ஸோ the critical depth without, ஓகே, இவங்க வந்து மல்டிபிள் பண்ணல, டேரெக்டாக ஃபார்முலா அப்படியே வச்சுட்டாங்க. அப்போ critical depth YC, ஓகே, critical depth YC is equal to Q square divided by G whole power 1/3 அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் மீன் பை Q? Q is equal to Q by B அப்படின்னு சொல்லலாம். கேபிட்டல் Q by B. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் பாருங்க, 12.5 டிவைடட் பை B ஓட வேல்யூ என்ன 5. 1 5 5, 2 5 10, மீதி 2, 2.5. சரிங்களா, எஸ். அப்போ 2.5 into 2.5 டிவைடட் பை G ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா, எஸ், என்னது 9.81. சரிங்களா, 9.81 ஹோல் பவர் 1/3. இந்த 9.81 இதை அடிக்க முடியாது, நான் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, அப்போ 25 × 25 எத்தனை 625. எத்தனை ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க, 2 ஸ்தான் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க. அப்போ 6.25 டிவைட் பை 10 ஹோல் பவர் 1/3பா. இப்போ எகைன் 10, 6.23 ஹோல் பவர் 1/3 டிவைட் பை 10. அப்போது 63, எஸ். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம 9.81க்குள்ளே 10ன்னு போட்டுவிட்டோம் இல்லைங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் வேல்யூ வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வேறு எந்த சேஞ்சும் வராது நமக்கு. ஓகே, அப்ராக்சிமேட்டாக 0.63ன்னு இப்போ எழுதிக்கல நம்ம, 0.63 ஹோல் பவர் 1/3. அப்போ 0.64. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சில நேரத்தில் இப்படி கொடுக்காம என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மல்டிபிள் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், YC is equal to 0.64. நான் அதே ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஹோல் பவர் 1/3ன்னு வந்துருச்சு. சரியா, இப்போ இந்த கிரிட்டிக்கல் டெப்த் அப்போ இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, YC cube is equal to 0.64. ஓகேங்களா, இந்த 64 நீங்கள் 3 டைம் இந்த 64 உங்களுக்கு ஈஸி. 64 × 64 × 64 3 டைம் போட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. சில நேரத்தில் எப்படி தெரியுமா, உங்களுக்கு ஒரு 1.095 இப்படிலாம் நமக்கு ஒரு ஆன்சர் 1.095 ஆன்சர் வரும். அப்ராக்சிமேட்டாக 1.1. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நியர்பை எந்த வேல்யூ எடுத்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் இது வருது, எந்த கிரிட்டிக்கல் டெப்த் எடுத்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் இந்த 0.64 வருது அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா, ஓகே. Fruit number of a hydraulic jump is 5.5. ஓகே, the jump can be classified. எஸ், படித்தோம் இல்லைங்களா, நம்ம என்ன படித்தோம், ஃபஸ்ட்டு அண்டுலார் ஜம்ப். ஓகேங்களா, அண்டுலார் ஜம்ப். அடுத்து வந்து அண்டுலார், அதுக்கப்புறம் வீக்காக இருக்காங்க, வீக் ஜம்ப். சரியா, சாரி, வீக் ஜம்ப், அண்டுலார் ஜம்ப், வீக் ஜம்ப். அடுத்து வந்து வீக்காக, அதுக்கப்புறம் ஆசிலேட் ஆகிறாங்க கொஞ்சம், ஆசிலேட்டிங் ஜம்ப். ஓகே, ஆசிலேட்டிங் ஜம்ப், ஆசிலேட்டிங் ஜம்ப். அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக வராங்க, ஸ்டெடி ஜம்ப். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க கடைசியாக. ஓகேங்களா, ஸ்ட்ராங் ஜம்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அண்டுலார் ஜம்ப் லெஸ் தென் 1.7, 1.7 to 2.5, 2.5 to 4.5, 4.5 to 9, greater than 9. இவங்க என்ன கேட்குறீங்க, 5.5. இந்த 5.5 எதுக்கு நடுவில் இருக்கும், எஸ், ஸ்டடி ஜம்ப் நடுவில் இருக்குமா. 5.5 4.5க்கும் 9க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் தானே. சரிங்களா, அப்போ இது ஸ்டடி ஜம்ப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இந்த கொஷின்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும். இதெல்லாம் பேசிக் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஹைட்ராலிக் ஜம்ப் நமக்கு தெரியும். ஹைட்ராலிக் ஜம்ப் இஸ் ஈக்குவல் டு 5 to 7 times ஆஃப் ஹைட்ராலிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ராலிக் லென்த். அந்த கொஷின் கேட்கலாம், ஹைட்ராலிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு 5 to 7 times ஆஃப் hydraulic jump. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா, ஓகே. கேட்டாங்க பார்த்தீங்களா, இது டிஆர்பி கொஷினில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெறும் M1 ப்ரொஃபைல் மட்டும், M1 மேட்ச் தி ஃபாலோவிங் கிடையாது, நார்மலாக. ஓகேங்களா, இது சாரி, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க இல்லைங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்து 4 ஆப்ஷன் கொஷின் கேட்டாங்க. ஓகேங்களா, எஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி. M1 ப்ரொஃபைல் என்ன, M2 ப்ரொஃபைல் என்ன, இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சிம்பிளாக ஒரே ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்று ஸ்லோப் வந்து M1 மீன்ஸ் வாட், மைல்டு. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மைல்டு ஸ்லோப் மீன்ஸ்
டெப்த் ஆஃப் ஃப்ளோ எதுவாக தான் இருக்கும், டெப்த் ஆஃப் ஃப்ளோ ஆர் நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் டெப்த். ஒன்று கரெக்டாக? ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? M1 மீன்ஸ் வாட்? இந்த M1 அப்படிங்கும்போது இந்த Y எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? எஸ். ஓகே, இப்போ எத்தனை டெப்த் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இன் கனெக்ஷன் வித் கிராஜுவலி வேரிடு ஃப்ளோ வித் நொட்டேஷன் ஆஃப் Y0 மீன்ஸ் வாட்? YN நார்மல் டெப்த் கொடுத்துட்டீங்க. YC is critical depth. Y என்றது depth of flow in gradually varied flow. Okay, right. List 1, list 2, select the correct answer. Okay, எங்களுக்கு இதை பார்த்தோன்னே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். இப்போ Y மீன்ஸ் M1 அப்படின்றது Y ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். அப்போ இந்த ஒய்யை தாண்டி கிரிட்டிக்கல் டெப்த் போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஒய்யனை தாண்டி போகலாம். ஓகே, இந்த ஒய்யை தாண்டி போயிடக்கூடாது. ஓகே, எஸ். அப்போது டெப்த் ஆஃப் ஃப்ளோ Y கிரேட்டர் தென் M1 அப்படின்ட்டிங்கன்னா Y எனக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் டெப்த் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கிரிட்டிக்கல் டெப்த் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு M1 ப்ரொஃபைல். M1 வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். கிரிட்டிக்கல் டெப்த்தை விட அதிகமாக இருக்கணும். எஸ், இருக்குது M1. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? எஸ். இப்போது ஓகே, இப்படி நம்ம சரி, ஓகே, இது ஒரு ஆப்ஷன் நமக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா? A, B, C, D போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், M1 ப்ரொஃபைல். ஓகே, எஸ். அப்போ இந்த M1 ப்ரொஃபைலுக்கு ஆப்ஷன் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், M1 ப்ரொஃபைல் Y வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, Y எங்கே இருக்காரா? எஸ். அப்போது Dக்கு வந்து 1 தான் ஆன்சர். கரெக்டாக? Dக்கு வந்து 1 தான் ஆன்சர். ஓகே, அப்போ இது ரெண்டில் இது ஒன்று தான் ஆன்சர் நமக்கு வரப்போகுது. Dக்கு 1. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன கேட்டிருக்கீங்க? M2 ப்ரொஃபைல் வாங்க. M2 மூலம் முடிச்சிடறேன். M மைல்டு ஸ்லோப்பில் முடிச்சிடறேன். அப்போ M2 வந்தீங்க அப்படின்னா இங்கே போட்டுமா M2? எஸ். M2 ப்ரொஃபைல் மீனிங் என்ன? இந்த Y எங்கே வரணும்? ஓகேங்களா? கிராஜுவலி டெப்த் ஓவரால் டெப்த் எங்கே வரணும்? சென்டரில் வரணும். கரெக்டாக? அப்போது நார்மல் டெப்த்து கிரேட்டர் தென் Y கிரேட்டர் தென் YC. ஏன்னா கிரிட்டிக்கல் டெப்த் அதை தாண்டி போயிடக்கூடாது. சரிங்களா? எனக்கு நார்மல் டெப்த்து அதிகமாக இருக்கணும். சாரி, ஓவரால் டெப்த் எனக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். Y ஓகேங்களா? ரெண்டாவது இடத்துல இருக்கார். கிரிட்டிக்கல் டெப்த்து லாஸ்ட்டாக இருக்கார். அப்போ Bக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? 3 இருக்க வாய்ப்பு இருக்குது. Bக்கு 3. அப்போ 31 தான் நமக்கு ஆன்சர். 31. ஆனப்பா, ரெண்டும் கரெக்டாக அதை கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்தது ஓகே, இது வருவோம். என்ன ஸ்லோப்? ஸ்டீப் ஸ்லோப். ஓகேங்களா? ஸ்டீப் ஸ்லோப். ஸ்டீப் மீன்ஸ் வாட் ஹியர்? கிரிட்டிக்கல் டெப்த் மச் கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் தி நார்மல் டெப்த் ஆஃப் தி ஃப்ளோ ஆர் டெப்த் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எஸ். அப்போ இந்த இடத்துல YC அதிகமாக இருக்கணும். சேம் கான்செப்ட். S1 மீன்ஸ் வாட்? S1 மீன்ஸ் Y ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? Y ஃபர்ஸ்ட்டு கிரேட்டர் தென், ஓகேங்களா, கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் டெப்த் கிரேட்டர் தென் தி நார்மல் டெப்த். ஓகேங்களா? நார்மல் டெப்த்தோட கிரிட்டிக்கல் டெப்த் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? S1 ப்ரொஃபைல் அப்படின்னா Y ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? நார்மல் டெப்த்தோட நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோட கிரிட்டிக்கல் டெப்த் அதிகமாக இருக்கும். அப்போ இது வந்து ஸ்டீப் ஸ்லோப். ஓகேங்களா? அப்போ ஸ்டீப் ஸ்லோப் இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். Y கிரேட்டர் தென், ஓகேங்களா, Y கிரேட்டர் தென் S1 ப்ரொஃபைல். ஓகேங்களா? Y கிரேட்டர் தென் YC. இது வராது. இது நமக்கு வந்து Y எங்கே போயிடுச்சு? இது 3வது போயிடுச்சு. அப்போ இது S3 ப்ரொஃபைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எஸ். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பாருங்கள், Y கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் டெப்த்தை விட அதிகமாக இருக்கணும். கிரிட்டிக்கல் டெப்த் ஒரு விஷயத்தில் அதிகமாக இருக்கணும். அப்போ C இங்கே பாருங்கள். அப்போ அந்த C ப்ரொஃபைல் எதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? S1க்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்போ Cக்கு 4. சரியா? Cக்கு 4. ஓகே, அடுத்து பாருங்கள். அப்போ S3 ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிருச்சு. என்னது? Cக்கு 4. அப்போ 2 தான் நமக்கு ஆன்சர்னு. அப்போ பாருங்கள், கிரிட்டிக்கல் டெப்த் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. S3 அப்படிங்கும்போது மீனிங் என்ன? அந்த Y வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். இருக்கா? எஸ். அப்போ 2, 3, 4, 1 இருக்கா ஆப்ஷனு? 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் B இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. இவ்வளோ கஷ்டமாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டாலும் கேட்கலாம். டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வெறும் M1 ப்ரொஃபைல் மட்டும் என்னன்னு கேட்டாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ டிஎன்பிசியில் இது ஏதோ ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். M1 ப்ரொஃபைலாக என்ன? ஓகேங்களா? ஆர் அதர்வைஸ் நார்மல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் ஃப்ளோ. The slope is mild slope. Critical depth is greater than the normal depth of flow. Steep slope. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, தி ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஓகே, ஃபார் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி efficient rectangular channel of bed with 4 meter depth of flow. ஓகே, ஹைட்ராலிக்கில் எஃபிஷியன்ட் சொல்லிட்டீங்க. அப்போ B ஈக்குவல் டு எங்களுக்கு 2D. என்ன கேட்குறீங்க இல்லையா? டெப்த் ஆஃப் ஃப்ளோ தான் கேட்குறீங்க. அப்போ D ஈக்குவல் டு B/2. B என்ன கொடுத்துருக்கீங்க? 4 மீட்டர். அப்போ 4/2 2 மீட்டர். எஸ், ஓகேவா? 2 மீட்டர்ஸ் கரெக்ட் ஆன்சர். B ஈக்குவல் டு 2D. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த ஹைட்ராலிக்கில் எஃபிஷியன்சி செக்ஷன் அப்படின்னா B ஈக்குவல் டு 2D, M ஈக்குவல் டு D/2. ஓகேங்களா? எஸ். ஓகே, hydraulically efficient rectangular channel bed with 5 meter. Hydraulically radius is equal to, what is my hydraulic radius? Hydraulic mean depth. Hydraulic mean depth hydraulic radius ரெண்டும் நமக்கு என்னது? சேம் தான், hydraulic radius. ஓகே,
m is equal to டெப்த் பை 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? டெப்த் பை 2. இங்க d குடுத்துருக்கீங்களா? d குடுக்கல. பெட் வித் தான் குடுத்துருக்கீங்க. பட் b ஈக்குவல் டு 2dன்னு எனக்கு தெரியுமா? எஸ் தெரியும். அப்போ d என்ன பண்ணலாம் நம்ம? d is equal to இந்த இடத்துல b by 2. கரெக்ட்டா? அப்போ d க்கு பதிலா b ன்னு அப்ளை பண்ணிக்கலாமா இந்த இடத்துல? யூ அப்ளை b equal to d by 2. அப்போ b க்கு பதிலா d க்கு பதிலா b by 2. b by 2 again அங்க இருக்கக்கூடிய 2க்கு 2. ஓகேங்களா? அப்போ 5 மீட்டர் பிரெத் குடுத்துட்டீங்க. அப்போ 2 பாதி அடிச்சா நமக்கு 2 into 2 2.5. 2.5ல பாதி again 1.25. இங்க பாருங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருங்க பார்த்தீங்களா? எஸ். அப்போ 1.5 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. The hydraulic jump the depth at two sides 0.3 1.4. The head loss of the jump nearby. Head loss கேக்குறீங்களா? ஓகே. What is the head loss? Okay. What is the formula for the head loss? Energy loss or head loss is equal to delta H y2 minus y1 divided by whole cube. Sorry, whole cube. y2 minus y1 whole cube divided by 4 times of y1 y2. சரிங்களா? இதான் நமக்கு ஃபார்முலா ஹெட் லாஸ்க்கு. எஸ். What is the y2? 1.4. What is the y1? 0.3 divided by 4 into 1.4 into 0.3 எழுதிக்கலாமா? எஸ். அப்போ கழிச்சிருங்க. 11 1.1 4 divided by 1.4 into 0.3. இதை நம்ம அடிச்சு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் அப்படின்றோம் நம்ம. ஓகேவா? எஸ். போடலாமா? ஓகே. ஸோ இந்த 1.33 ஹோல் கியூப் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஹோல் கியூப் இன்ட்டு ஹோல் கியூப் மீன்ஸ் 1.1 into 1.1 into 1.1. ஓகே. எஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1.1 இதை நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி தான் நம்ம போடணும். எப்படி மல்டிபிள் பண்ணி போடுறது? ஸோ இந்த மல்டிபிகேஷன் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹைட்ராலிக்ஸில் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம போடணும். வேறு வழி கிடையாது. ஓகே. ஓகே. இதை நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஆன்சர் நமக்கு டிஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்குது. நான் இந்த புள்ளியெல்லாம் நமக்கு ஆன்சர் பண்ணல நான் டேரெக்டாக. இப்போ 11 into 11 எத்தனை வரும்னு பாருங்கள். 11 into 11 121. சரிங்களா? 121 into 11 121 ஒரு 121 ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஒரு 3 ஒரு 3 1. ஓகேங்களா? அப்போ 1 எத்தனை சார்ந்தது? 3 சார்ந்தது. அப்போ 1.33. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. 1.331 டிவைடட் பை 4 into 1.4 0.3 பா. சரியா? 1.4 into 0.3 கீழே இருக்கிறது. இந்த 1.33 அப்ராக்சிமேட்டாக அந்த 1.4 ரெண்டு அடிச்சிட்டுமா நான்? 1.4 இது ரெண்டு நியர்பை 1.4 அது நான் அடிச்சிட்டேன். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 1 டிவைடட் பை 4.3 இது மட்டும் தான் நம்ம இருக்குது. இந்த 1/4 நம்ம 0.25 எழுதிக்கலாமா? 0.25 எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. இப்போ 0.25. இப்போ மீதி நமக்கு 25/3ன்னு வச்சுக்கோங்க. இந்த புள்ளி நான் கன்சிடர் பண்ணல. ஓகேங்களா? 25/3ன்னு வச்சுக்கோங்க. 1 3 3 8 3 24. சரிங்களா? மீதி எத்தனை? 1. அப்போ 3 3. சரிங்களா? புள்ளி வச்சு செஞ்சு அப்போ 0.8 நியர்பை 0.83 அந்த ரேஞ்சில் என்ன இருக்குது ஆன்சரு? சி தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கரெக்டாக 0.79 வரும். இந்த நம்ம 1.33ன்றது நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா 1.3ன்றது கம்மியான வேல்யூ கரெக்டாக 1.4 விட. அப்போ நம்ம அடித்தா நமக்கு என்ன வரும்? 0.9 அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஓகே. அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து இந்த 0.83 ஒரு 0.95 அந்த ரேஞ்சில் நம்ம 0.95 0.98ல் மல்டி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 0.7 ஆர் நியர்பை 0.8 வரும் நமக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிகேஷன் கிடைக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. 7.5 meter wide rectangular channel conveys 12 meter cube per seconds of water with velocity கொடுத்துட்டீங்க. Specific energy head of flow. ஓகே. The specific energy minimum specific energy இல்லை. ஓகேங்களா? specific energy is equal to y plus v square divided by 2g. இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜியான ஃபார்முலா ஃபார் ஓப்பன் சேனலுக்கு. வாட் இஸ் y? டெப்த் ஆஃப் ஃப்ளோ கொடுத்துருக்கீங்களா? கொடுக்கல. வெலாசிட்டி கொடுத்துட்டீங்க, 2g கொடுத்துருக்கீங்க. ஓகே. டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கீங்களா? ரெக்டாங்கிள் சேனல் சொல்லிட்டீங்க. அப்போது டிஸ்சார்ஜ் q ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ 12. வாட் இஸ் ஏரியா? b இன்ட்டு டி. டெப்த் எங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி கொடுத்துருக்கீங்களா? 1.5 கொடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ அப்போ டேரெக்டாக டெப்த் இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 1.5 எகைன் 7.5. ஓகேவா? எஸ். இதுதான் எங்களுக்கு வந்து டெப்த்து. ஓகே. இதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் மல்டிபிகேஷன், இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னாலும் மல்டிபிகேஷன் கொஞ்சம்
பார்த்து நம்ம போடணும். ஓகே. எஸ். இது என்ன பண்ணணும் நானு 3 மேல 2 எழுதிட்டுமா 3/2ன்னு எழுதிக்கிறேன். அப்படியே ஓகேங்களா? 4 12 ஓகே. அப்ப 8 8/7.5 ஒரு ஆன்சர். 8/7.5ன்றது தான் y-யோட வேல்யூ பிளஸ் b ஸ்கொயர் அப்ப 1.5 இன்டு 1.5 டூ g-யோட வேல்யூ குடுத்துருக்கீங்களா? குடுக்கல 9.8 ஸோ அப்ராக்ஸிமேட்டா நான் 10ன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. சரிங்களா? அப்போ 15 எத்தனை நமக்கு வரும்? இந்த 8 ஓகே. இது முதல்ல அடிச்சிடலாம். 7.5 8/7.5 எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. ஒரு 7.5 7.5 ஒரு டைம் தான் நமக்கு வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 75னா மீதி 5 வரும். அப்போ 0.5 இருக்கு நமக்கு. ஓகேங்களா? அப்போ 0.5 அப்படின்னா 50ல ஓகே. ஸோ 50ல அடங்காது மறுபடியும் வந்து 500. அப்போ 500ல எத்தனை 7.5 இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 8/7.5 அப்போ 500ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 அடங்காது நம்ம 0 வச்சு ஒரு புள்ளி சேர்த்தாச்சு நம்ம. ஸோ 500 25ன்னு வச்சுக்கோங்களேன். 75னா 25 3 டைமு. இது வந்து 2 டைமு. 2/3 அப்போ 0.6 அப்போ 1.06 நமக்கு வரும். கரெக்டா? எஸ் 1.06 அப்படின்னு வந்திருக்கும். 1.1 போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே 1 இது பாருங்க 225 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுக்கோங்க. ஓகே 1.06 அப்போ நியர்பை ஆன்சர் வந்து இதுவாக தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. 2.25 டிவைட் பை 20ன்னு சொல்கிறோம். ஓகே 20 20 மீன்ஸ் இங்கே 10ன்னு வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கலாம். ஒரு டைமு 2 டைம் டிவைட் பை வாட் டிவைட் பை 10 அப்போ 0.112 அப்போ ரெண்டையும் கூட்டுங்கப்பா என்ன வருதுன்னு. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 1.06 0.112 ஓகேங்களா? அப்போ 1.172 1.172 அப்ராக்சிமேட்லி 1.18ன்னு எழுதிக்கலாங்களா? எஸ். அப்போ 0.112 இப்போ 1.178 அப்போ 1.178 அப்ராக்சிமேட்லி A is the correct answer. ஓகேவா? எஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி போட்டக்கூடாது. நீங்கள் 1.5 டைம்ஸ் YC கண்டுபிடிச்சிடக்கூடாது. கிரிட்டிக்கல் டெப்த் கண்டுபிடிச்சி ஓகேங்களா? அது தப்பாயிடும். ஸோ அவங்க கேட்குறது ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக் எனர்ஜி என்ன y + v²/2g அவ்வளோதான். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மல்டிபிள் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எப்படிங்க வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே எஸ். ஓகே ஃபார் ஹைட்ராலிக்கலி எஃபிஷியன்ட் ரெக்டாங்குலர் சேனல் பெட் வித் கொடுத்துட்டீங்க. ஹைட்ராலிக் ரேடியஸ் ரிப்பீட்டட் கொஸ்டினா? ஓகே எஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. ஹைட்ராலிக் ரேடியஸ் சேம் கொஸ்டின் மாதிரியே இருக்குது. ஹைட்ராலிக்கலி எஃபிஷியன்ட் ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம். எஸ் கரெக்ட். அப்போ சேம் அதே ஆன்சர் தான் நமக்கு 1.25 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். B = 2D போடுங்க. இது வந்து டெப்த் உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன கிடைக்கும்? 2.5 மீட்டர்னு கிடைக்கும். M is equal to again D/2. ஸோ இப்போ 2.5 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.25 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? ஓகே. ஸோ இது நமக்கு ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 2 டைம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணி போட்டாங்க. ஓகே ரைட். ஸோ அப்போ ABCD சேம் கான்செப்ட் என்ன படித்தோம் நம்ம? 2 3 4 1 ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே எஸ். நெக்ஸ்ட் போடுவாங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜி நம்ம வந்தாச்சு. இதோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நமக்கு வந்து முடிஞ்சு. அதாவது ஒரு 30 கொஸ்டின் பக்கமாக நம்ம பார்த்தாச்சு. இந்த ஹைட்ராலஜி ப்ளஸ் இரிகேஷன் சேர்ந்து ஒரு 30-35 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகே an accurate estimate of average rainfall in particular catchment area can be obtained by accurate estimateல நமக்கு வந்து arithmetic mean method இருக்கு, isodal method இருக்கு, normal ratio method, Thiessen polynomial method. இதில் வந்து அதிகமாக accurate கொடுக்கறது isodal method. Isodal means 1 centimeter of rainfall. ஓகே ஈக்குவல் டெப்த் ஆஃப் 1 centimeter rainfall. எல்லா இது டெப்த்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 centimeter rainfall வந்து மேட்ச் ஆகிருக்கணும். அன்இக்குவல் ஏரியாவுக்கு மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். isodal is the best answer. ஓகே எஸ். If the P is the precipitation, A is the area represented by the rain gauge and N is the number of rain gauges in catchment area, the weightage, okay, அப்போ the number of catchment in the weightage area 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன எழுதுவீங்க? ஸோ இந்த weightage of Thiessen polynomial method A1P1 plus A2P2 plus A3P3 divided by நமக்கு என்ன வேணும் இந்த இடத்துல? precipitation தான் வேணும். அப்போ divided by ஏரியா போடுவீங்களா? A1 plus A2 plus A3. அப்போ இது எப்படி எழுதலாம்? simplify மேக்ஸ் படி. அப்போ weightage is equal to summation of AP N is equal to 1 to N divided by summation of A 1 to N அப்படின்றோம். இது எங்கே இருக்காருப்பா? இங்கே இருக்க பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே
RTT இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த RTT இண்டெக்ஸ்க்கு நிறைய பேர் மறந்துடுவீங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. RTT இண்டெக்ஸ் AI is equal to 1 minus ஓகேங்களா 1 minus A by P ஓகேங்களா P ஓகேங்களா 1 minus A by P இதுதான் நமக்கு இந்த RTT இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த RTT இண்டெக்ஸ் என்னன்னா வறட்சி, அதாவது வறட்சியை மீன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ வேல்யூ வந்து less than 25 அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute 25 to 50 வேல்யூ வந்துச்சுன்னா greater than 50 ஆர் 75 25 to less than 25 to சம் புக்கில் 75 வரலும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா 50 to 75ன்னு சொல்லிட்டு. ஓகே இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு, மாடரேட் ஓகேங்களா மைல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மாடரேட், ஹை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து RTT அப்படின்னா வறட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தண்ணி இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்கிறதுக்கு ஓகேங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், P மைனஸ் A டிவைடட் பை Pன்னு எழுதலாமா ஓகேங்களா. A here P means potential evapotranspiration, A means actual evapotranspiration, P means potential evapotranspiration. அப்போ 1 PET AET divided by PET. அப்போ 1 minus A by P அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிச்சா, அப்போ இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. எஸ் இப்படி நான் வச்சுக்கோங்க, மறக்காது உங்களுக்கு. A is equal to 1 minus A by P முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே எஸ் இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகே less than 25னா என்ன மைல்டு கண்டிஷன், மாடரேட்னா என்ன 25 to 50, greater than 50 என்ன ஹை RTT அப்படின்னு சொல்லலாம். ஓகே எஸ் the inconsistency of rainfall data can be double mass curve. Consistency of rainfall data analyzed by the double mass curve ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் சரிங்களா. எஸ் இல்லை அப்படி கூட சொல்லுவாங்க, டபுள் மாஸ் கர்வ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் தி ரெயின்ஃபால் டேட்டா. அப்படியே ரிவர்ஸாக கேட்கறது, டபுள் மாஸ் கர்வ் எதுக்கு யூஸ் ஆகுது, கன்சிஸ்டன்சி ஆஃப் ரெயின்ஃபால் டேட்டா எடுக்குது. கன்சிஸ்டன்சி ஆஃப் ரெயின்ஃபால் டேட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க, டபுள் மாஸ் கர்வ் வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஓகே எஸ் இந்த கொஸ்டின் அப்படியே இறக்குவாங்க பாருங்க, அச்சு பேசுகிறாம ABCD. ஏன்னா இந்த இரிகேஷன், இந்த ஹைட்ராலஜி, இந்த அடுத்து இந்த இரிகேஷன், ஹைட்ராலஜி, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லாம் வந்து இவ்வளோதான் கான்செப்ட் கொஸ்டினே, இவ்வளோதான். ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட் லெவலில் கேட்கணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வந்து நான் ஹெட் லாஸ் கண்டுபிடிங்க, அந்த லெவல்லாம் கேட்கவும் முடியாது, கேட்டாலும் போடவும் முடியாது யாராலையும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் இப்படி தான் நமக்கு இருக்கும். அப்படியே இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போடணும் ஓகேவா. எஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா. ஓகே ஸோ மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ. ஓகே ஸோ அனிமோமீட்டர் வந்து விண்டு வெலாசிட்டி மெஷர் பண்ணும், கரெக்டு தான். அப்போ 4. ரெயின் சிமுலேட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஓகேங்களா, இன்ஃபில்ட்ரேஷன் கண்டுபிடிக்குது ரெயின் சிமுலேட்டர். லெசிமீட்டர் எவ்ப்ரோ டிரான்ஸ்பிரேட்டர், லெசிமீட்டர் ஓகேங்களா. எஸ் எவ்ப்ரோ டிரான்ஸ்பிரேஷன் 3. ஹைக்ரோமீட்டர் ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுவார், சாரி லெசிமீட்டர் 2 ஓகேங்களா 1. அப்போ 42 21 இங்கே இருக்காரு 42 21 ஆப்ஷன் டிக் அடிச்சிருக்கு. ஓகே ஆல்ரெடி. ஓகே ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. எஸ் ஸோ இந்த ரெயின் சிமுலேட்டர் மட்டும் நமக்கு இன்ஃபில்ட்ரேஷன்றது புதுசாக இருக்கும், மற்ற 3 மேட்ச் ஆகுது இல்லைங்களா. அப்போ 4, அப்போ எது மிஸ்ஸிங் டேட்டா 3 நம்பர் தான் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே எஸ் த பென்மேன் மெத்தட் எவ்ப்ரோ டிரான்ஸ்பிரேஷன் ஓகேங்களா, வாட்டர் பட்ஜெட் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே எனர்ஜி பேலன்ஸ் மெத்தட், எனர்ஜி பேலன்ஸ் எஸ் ரெண்டுமே நமக்கு வரும். ஓகே பென்மேன் மெத்தடு எவ்பரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், அப்போ வந்து எனர்ஜி பேலன்ஸ் வித் மாஸ் டிரான்ஸ்ஃபர் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எனர்ஜி பேலன்ஸ் மீன்ஸ் ஹியர் இன்லெட் ஓகேங்களா, இன்லெட் மைனஸ் அவுட்லெட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இன்லெட்லாம் என்ன, நமக்கு ப்ரிசிபிடேஷன், ரன் ஆஃப், அதெல்லாம் நமக்கு வந்து இன்லெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ரெயின்ஃபால் அதெல்லாம் இன்லெட். அவுட்லெட் அப்படின்றது லீக்கேஜ் ஓகே, அதெல்லாம் வந்து இன்ஃபில்ட்ரேஷன், அதெல்லாம் நமக்கு அவுட்லெட் நம்ம சொல்லுவோம். ஓகே இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது, பட் அந்த நம்ம டீப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ பென்மேன் மெத்தட் எவ்ப்ரோ டிரான்ஸ்பிரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனர்ஜி பேலன்ஸ் வித் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. இந்த கொஸ்டின் நானே நிறைய டைம் தப்பு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்னென்னு. ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 hours ஓகேங்களா, 6 hours ஸ்ட்ரோம் with hourly intensity okay, with hourly intensity or hourly intensity 7 18 25 12 13 10 3 ஓகேங்களா mm பவர் ஹவர்ஸ்க்கு இதெல்லாம் ஓகேங்களா. அப்போ மொத்தமாக இன்டென்சிட்டி எவ்வளோன்னு பாருங்கள். இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் பின்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ஐன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஐ ஓகே யுவர் விஷ் பின்னு வச்சோன்னா ரைட்டு தான். ஓகே பி அப்போது 25 7 + 25 50 ப்ளஸ் 62 72 ப்ளஸ் 3 75 கரெக்டாக 75 மொத்தமாக 6 மணி நேரம் பெஞ்சிருக்கு 75 mm சரிங்களா. எஸ் டோட்டலாக. நெக்ஸ்ட்டு ரன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆஃப் மீன்ஸ் ஹியர் ஹார்
ஆர் ரன் ஆஃப் 33 ஓகேங்களா. இப்போ நம்ம பை இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஆர் டிவைட் பை டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பி மைனஸ் ஆர் டிவைட் பை எவ்வளோ டைம் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. பி வாட் இஸ் பி ப்ரெசிபிடேஷன் 75. வாட் இஸ் திஸ் வேல்யூ ரன் ஆஃப் 33 டிவைடட் பை டி 6 ஓகேங்களா. அப்போ இது கழிச்சு நமக்கு என்ன வரும் 32 நோ 10 52 42 சரிங்களா. அப்போ 42 டிவைடட் பை 6பா 5030 630 742 அப்போ 7 mm பவர் ஹவர்ஸ் பை இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 mm பவர் ஹவர்ஸ். இந்த பை இண்டெக்ஸ் என்ன மீன் பண்ணு அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் லாஸை வந்து மீன் பண்ணுது சரிங்களா. இப்போ இவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 mm பவர் ஹவர்ஸுக்கு கீழெல்லாம் எது இருக்கோ 7 mm பவர் ஹவர்ஸ் ப்ளஸ் இதுக்கு ஈக்குவலாக எதெல்லாம் இருக்குதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்கு இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிருக்கும், ஆர் போரஸில் போயிருக்கும், இல்லை வந்து எவபரேஷன் ஆகிருக்கலாம் சரிங்களா. எது என்னென்ன ஆகிருக்கும் இப்போ 7க்கு கம்மியாக இருக்கிறது எல்லாம். அப்போ 7க்கு கம்மியாக இருக்கிறது எத்தனை பாருங்கள், இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ ஒரு ஹவர்ஸ் நமக்கு கட்டு சரிங்களா. எஸ் கரெக்ட் 1 ஹவர்ஸ் கட்டு. அடுத்தது இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 2 ஹவர்ஸ் கட். அப்போ மொத்தம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஹவர்ஸ் மொத்தம் 4 ஹவர்ஸ் தான். புரிஞ்சுதுங்களா. எஸ் புரிஞ்சுக்கணும். இந்த 7 விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து இதில் நமக்கு ரன் ஆஃப்ல மீன்ஸ் பை இண்டெக்ஸில் ஆட் ஆகுது. ஏன்னா அது ஆல்ரெடி லாஸ் எங்களுக்கு ஓகேங்களா. எவபரேஷன் ஆகிருக்கலாம், டிரான்ஸ்பிரேஷன் ஆகிருக்கலாம், என்ன வேணாலும் நமக்கு நடந்திருக்கும் ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், அப்போ எத்தனை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க 10 வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. எத்தனை ஐட்டம் 2 ஐட்டம். அப்போ ஒரு ஐட்டம் 1 மணி நேரம் அப்படின்னா 2 ஐட்டம் வந்து 2 மணி நேரம் கரெக்டாக. எஸ் சேம் அதே கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மீதி நமக்கு 4 மணி நேரம் தான். அதில் வந்து 10 ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ இந்த ப்ரிசிபிடேஷனில் 10 ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ 65 சரிங்களா. அப்போ 65 ரன் ஆஃப் எங்களுக்கு சேம் தான், அதை நான் மாற்ற முடியாது ஓகேங்களா, அது டிஃப்ரெண்ட். அப்போ 65 ஓகே. இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுக்க போகிறோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 65 மைனஸ் 33 டிவைடட் பை எவ்வளோ நேரம் சொன்னோம் நம்ம 4 ஹவர்ஸ். ஒய் பிகாஸ் ஆஃப் வி ஆர் ரிமூவ்டு 2 ஐட்டம்ஸ் விச் ஒன் 3யும் அண்டு 7ம் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 4 தான் நமக்கு கரெக்டுங்களா. அப்போ 32 எஸ் 32 டிவைடட் பை 4. அப்போ ஒரு நாள் 8 32. அப்போ 8 mm பவர் ஹவர்ஸ் தான் நமக்கு வந்து பை இண்டெக்ஸ் உடைய வேல்யூ ஓகேங்களா. நீங்கள் 7 போட்டிங்கனாலும் தப்பு ஓகேவா. 7 போட்டால் தப்பு, ஏன்னா ஆப்ஷன் அதுவும் கொடுத்துன்னு சொல்லிட்டு போடக்கூடாது, தவறான ஒரு ஆன்சர் ஓகே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே இது ஜஸ்ட் ஒரு பேசிக் புரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் பை இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க, இதை விட ஈக்குவலாக அதை விட கம்மியாக இருக்கும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அதை எங்கேயோ போயிட்டு போகணும் நமக்கு என்ன ஓகேங்களா. சேம் அதே கான்செப்ட் ஓகே. எஸ் ஸோ திஸ் கேட்ச்மெண்ட் ஏரியா 90 hectares as a runoff coefficient கொடுத்துட்டீங்க. ஸ்டோம் டியூரேஷன் லார்ஜர் than தி டைம் கான்சன்ட்ரேஷன் கேட்ச்மெண்ட் ஓகே. பீக் டிஸ்சார்ஜ் என்னன்னு கேட்குறீங்க ஓகே. ஸோ runoff coefficient is equal to runoff divided by rainfall அப்படின்னு நம்ம சொல்லுவோம். runoff divided by the rainfall ஓகே. எஸ் இப்போது இதை இன்டென்சிட்டி ஆஃப் precipitation தான் நமக்கு ரெயின்ஃபால் நம்ம சொல்லுவோம். இப்போ டிஸ்சார்ஜ் தான் கேட்குறீங்க, பீக் டிஸ்சார்ஜ் ஓகே. அப்போ ரன் ஆஃப் கோஃபிஷியன்ட் பாருங்கள் 0.9 இன்ட்டு இது நமக்கு எவ்வளோ 4.5 சென்டிமீட்டர். அப்போ மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடுறேன் நான் -2 ஓகேங்களா. இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க ஆன்சரு செகண்ட்ஸில் கேட்குறாங்க. அப்போது 60 minutes 60 seconds ஓகே. இன்ட்டு ஏரியா வாட் இஸ் த ஏரியா, இது நமக்கு என்னது வெலாசிட்டி மாதிரி நமக்கு கிடச்சிடும், மீட்டர் per செகண்ட்ஸ் கிடச்சிச்சு. இன்ட்டு ஏரியா வந்து 90 hectare, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுங்கள் 10⁴. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ப்பா அவ்வளோதான் ஓகேங்களா. எஸ் ஓகே. இதில் 0.45 4 எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக தான் போடணும், வேறு வழி கிடையாது ஓகேவா. எஸ் ஸோ ஆன்சர் போட்டால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், இங்கே ஒரு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ மற்றவங்க இங்கே ஒரு 2 0, அப்போ 4 0 கேன்சல் ஓகேவா. எஸ் முடிஞ்சு. இப்போ பாருங்கள் 4 36 ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இங்கே 90, இங்கே 9, அப்போ 2 மல்டி பண்ணிக்கோங்க 90 இன்ட்டு 0.9 ஓகேங்களா. 9 இருக்கட்டும். 4 36 360. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு ஸ்தானம். அப்போ 36, அப்போ 36 தான் மேலே இருக்குது. இப்போ 36 டிவைட் பை எகைன் கீழே 36 இன்ட்டு மேலே நமக்கு என்ன இருக்குது 4.5 இருக்காரு. 36 கேன்சல், வெறும் ஃபைனலாக மிஞ்சி தான் நம்மகிட்ட இருக்கிறது 4.5 தான் நமக்கு ஆன்சர். 4.5 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. எஸ் ஸோ அதனால் எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறது பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஏன்னா அந்த டைமில் அந்த புள்ளியெல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே 450 கொடுத்துருக்கீங்க, 4.5 0.45 கொடுத்துருக்கீங்க, 4.5 கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஒரு தவிர நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கூட இந்த 4.5 வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நீங்கள் சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், மீட்டரை கன்வெர்ட் பண்ணலன்னா
இன்ட்டு 100 மல்டிபிள் 450ன்னு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க 0.9 மல்டி பண்ணும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம் அப்படின்னா, திடீர்னு சடனா 0.45 போயிரும். இந்த 4.5 வந்து 0.45ன்னு போயிரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ நான் கொஸ்டின் அந்த ஆப்ஷன பார்த்து நம்ம புரியணும். ஓகே நம்ம கான்சன்ட்ரேஷனா போடணுமா? இல்ல நார்மலா கேஷுவலா போட்டா போதுமா? அப்படின்ட்டு. ஓகே. எஸ். ஓகே. நெக்ஸ்ட். A 4 hours unit hydrograph basin can be approximated triangle with base. யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்போ 1 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் மழை வந்து 1 ஹவரில் பெஞ்சிருக்கு அப்படின்றது மீனிங் தான் யூனிட் ஹைட்ரோகிராஃப் நமக்கு. சரிங்களா? எஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பீரியட், இது வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டீங்க. பேஸ் பீரியட் ட்ரையாங்கிள் 48 ஹவர்ஸ் 48 மணி நேரம் பெஞ்சிருக்குன்றீங்க. ஓகே. இப்போ 48 நேரம் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும்? ஓகேங்க. ட்ரையாங்கிள் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா 300ன்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? எஸ். அப்போ வாட் இஸ் த ஏரியான்னு கேட்குறீங்க. ஓகே. ஸோ அப்போ ஏரியா இன்டூ ஹைட் யூனிட் ஹைட்ரோகிராஃப் 1 சென்டிமீட்டர். இப்போ மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறேன். சரிங்களா? 1 சென்டிமீட்டர் வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு இப்போ இதனோட ஏரியா கண்டுபிடிக்கலாமா? இது வால்யூம் இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ இது மாதிரி நமக்கு என்னது? இதில் டிஸ்சார்ஜ், அதாவது டிஸ்சார்ஜ் இன்டூ டைம். அப்போ நமக்கு எனக்கு வால்யூம் கிடைச்சிரும். அப்போ ஆஃப் இன்டூ பேஸ் பீரியட் நமக்கு வந்து 48 இன்டூ வாட் ஹவர்ஸ் வந்து செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணணுமா நம்ம? ஏன்னா அது மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸில் இருக்குது. 60 இன்டூ 60 இன்டூ 300. ஓகேவா? எஸ். இப்போ இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர்ப்பா. ஓகே போடலாமா? ஸோ எல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான். நீங்கள் எதுவும் ஒரு பண்ணிக்க தேவையில்ல. அப்போ என்ன பண்ணுறேன் நான் 36 ஓகே ஒரே நிமிஷம் 36 அப்போ அடிச்சிங்க அப்படின்னா 18 இன்ட்டு 3 ஓகேங்களா? ஸோ 18 இன்ட்டு 3 என்ன வருதுன்னு பாருங்கள். 64க்கு 324க்கு 4 மிச்சம் மேலே 2 54 ஓகேங்களா? 54 கரெக்டாக? எஸ் 54. அப்போ 54 இன்ட்டு 46 என்னன்னு பாருங்கள். ஓகே 6 24க்கு 4 மிச்சம் மேலே 2 5030 5030 32 ஓகேங்களா? 16க்கு 6 மிச்சம் மேலே 1 ஓகே சம்திங் இஸ் ராங்க 24 5 கரெக்டு. ஸோ 54 6 24 கரெக்டு. 24 இன்ட்டு 1 மினிட் 54 இன்ட்டு 46 ஓகே எஸ். ஸோ 54 இன்ட்டு 46 48 ஓகேங்களா? எஸ் 48 48 ஹவர்ஸ் தான் நமக்கு. அப்போ 48ங்க ஓகேங்களா? அப்போது 54 இன்ட்டு 48 அப்போ பாருங்கள் 8 32க்கு 2 32க்கு 2 4 சாரி 8 32க்கு 2 மீதி 3 8 40 43 ஓகேங்களா? 16 மீதி 1 20 21 ஓகே கூட்டினா நமக்கு 2 9 5 2 ஸோ 25 92 எஸ் இருக்காரா? ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். டோன்ட் வரி அபவுட் தட் மீட்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எல்லாம் சேம் ஆன்சர் நம்ம கொடுக்கல. இப்போ ஒரு வேளை 25.92 மீட்டர் கிலோமீட்டர் ஸ்கொயர் 295 புள்ளி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2.592 கிலோமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்தா தான் நீங்கள் எத்தனை ஜீரோ இருக்குன்னு நான் ஒரி பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம டைம் சேவ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ், இதெல்லாம் அப்படியே ஒரு ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பேராமீட்டர்ஸ் ரிலேட்டபிள். ஓகே ரைட். அப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறீங்க. ABCD. 1 இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் ஹைட்ரோகிராஃப். இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்ட் அவுட் ஹைட்ரோகிராஃப். 3 ரெயின்ஃபால் எக்ஸஸ். ரெயின்ஃபால் எக்ஸஸ் வந்து டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப். அப்போ 3 34 ஆன்சர். ஓகே 2 இருக்காரு. ஆவரேஜிங் ரெயின்ஃபால் ஓகேங்களா? மாஸ் கர்வ் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் ரெயின்ஃபால். ஓகே மாஸ் கர்வ் அனாலிசிஸ் வந்து குமுலேட்டிவ் ரெயின்ஃபால் டிக்கு 2. அப்போ இது 1 ஓகேங்களா? 34 1 2 ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஆவரேஜிங் ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கு வந்து ஹைசோய்டல் மெத்தட். ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஈக்குவல் டெப்த் ஆஃப் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தான் ஹைசோய்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகிராஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே கேட்ச்மெண்ட் ஏரியா. ஓகே எஸ் சேம் அதே கான்செப்ட். இது கேட்ச்மெண்ட் ஏரியா கொடுத்துட்டீங்க, 0.5 கொடுத்துட்டீங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ரெயின்ஃபால். இது உங்களுக்கான கொஸ்டின். இது நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் ப்ளீஸ். ஓகேங்களா? இது எந்த கான்செப்ட்? இந்த கான்செப்ட் சரிங்களா? ரன் ஆஃப் கோஃபிஷியன்ட் கொடுத்துட்டீங்க, டேரக்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரன் ஆஃப் கோஃபிஷியன்ட் ஈக்குவல் டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ரன் ஆஃப் கோஃபிஷியன்ட் இதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மறுபடியும் ஹெக்டேர்ஸ் என்ன மல்டிப்ளை பண்ணிங்க ஆன்சர் உங்களுக்கு அவ்வளோதான். ஓகே எஸ். நெக்ஸ்ட் the surface runoff represent the total water. ஓகேங்களா? எஸ். so the surface runoff means okay what is meant by surface runoff?
ஓகே. ஸோ டிடக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன் தி சேனல் தான் மீனிங் வந்து. ஃப்ளோயிங் ஆஃப் சர்ஃபேஸ் சேனல் ஆஃப்டர் தி ரெயின்ஃபால். ஓகே. ஆஃப்டர் தி ரெயின்ஃபால் கிடையாது, தப்பு. அப்டைன் தி ஆஃப்டர் டிடக்டிங், எஸ் கரெக்ட். டிடக்டிங் த ஃப்ரம் தி ரெயின்ஃபால் வாட்டர், வாட் இஸ் தி இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் எவபரேஷன் ஃப்ரம் தி டோட்டல் ரெயின்ஃபால். திட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயிங் ஆஃப் சேனல் டு, ஓகே, ஃப்ளோயிங் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன்டு தி சேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் ரன் ஆஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரெயின்ஃபால்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் ரெயின்ஃபால் கிடையாது, டிடக்டிங் ஆஃப் தி எவ்வளோ எவபரேஷன் ஆயிருக்கு, எவ்வளோ இன்ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்கு, டிரான்ஸ்பிரேஷன் ஆயிருக்குன்னு பார்க்கறது பேர் தான் ரன் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், பி ஆன்சர் கரெக்ட். த லீனியர் ரிசர்வாயர், த லீனியர் ரிசர்வாயர் அவுட்ஃப்ளோ, ஓகேங்களா, அவுட்ஃப்ளோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்டோரேஜ், அவுட்ஃப்ளோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்டோரேஜ், ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் லீனியர் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஃப்ளோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்டோரேஜ் அப்படின்னா ரேட் ஆஃப் தி அவுட்ஃப்ளோ வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ், சாதாரண கான்செப்ட். எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது என்ன லீனியராக வேரி ஆகிட்டு போயிட்டே இருக்கும், எவ்வளோ டிஸ்சார்ஜ் வந்து வெளியே போகுதோ அதான் நமக்கு வந்து லீனியர் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஓகே, a mean annual runoff, okay, sorry, a mean annual runoff 2 meter cube per new seconds from a catchment area, okay, effective rainfall. mean annual runoff கொடுத்துட்டீங்க, டெப்த் கேட்குறீங்க, ஏரியா கொடுத்தாச்சு, ஓகே, டைம் கொடுக்கவே இல்லை, ஓகே ஓகே, ஆனுவல் ரன் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க, அப்போ இயர்லி ரன் ஆஃப் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதில் வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, 2 into 2 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, அப்போது டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு 2 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸு. ஆனுவல்னு சொல்லிட்டீங்க, அப்போ 365 நாட்கள், 24 ஹவர்ஸு, 24 ஹவர்ஸ், 60 மினிட்ஸு, 60 செகண்ட்ஸு. சரிங்களா, இது வால்யூம் டிவைடட் பை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட். அவங்க கேட்குறது ஹைட் தான் கேட்குறாங்க, அப்போ டிவைடட் பை ஏரியா. வாட் இஸ் த ஏரியா? 10 into 10 to the power of 6, ஓகேங்களா, கிலோமீட்டர் ஸ்கொயர் சொல்லிட்டீங்க. ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ஒரு பண்ணிக்க தேவையில்ல. எஸ், டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாமா? இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டி பண்ணி போடணும், இதுதான் நமக்கு விஷயம் இப்போ. ஓகேங்களா, ஸோ இந்த 365 into 2 மல்டி பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 365, 10க்கு 0 மிச்சம் மேலே 1, அப்போ 730 வருமா? எஸ், அப்போ 73 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து 36 வந்துச்சு நமக்கு. அப்போ 36 into 73 into 24, இதெல்லாம் மல்டி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர்ப்பா. என்ன முதல்ல இதை மல்டி பண்ணிடலாமா? எஸ், 618 கட்டு மிச்சம் மேலே 1, 10, 108. அடுத்தது 5030, சாரி 5030, 636, 742, 2 மிச்சம் மேலே 4. ஓகேங்களா, 3721, 25. ஓகே, எஸ், அப்போ 8, 2, 6, 2. ஓகேங்களா, எஸ், ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா? 36 into 1 மினிட், 36 into 73, எஸ், 26, 28. அப்போ 26, 28 இன்ட்டு 24பா. இது என்னென்னு கண்டுபிடிங்க முதல்ல. 26 into 28 என்ன கண்டுபிடிச்சா ஆன்சர் நமக்கு. ஓகே, 32க்கு 2 மிச்சம் மேலே 3. ஓகேங்களா, 10, 11க்கு 1 மிச்சம் மேலே 1, 6, 24, 25க்கு 5 மிச்சம் மேலே 2, 8, 10. ஓகே, 16, 5, 12, 12, 12, 2, 4, 5. ஓகே, சாரி 16, 1 மினிட், 16க்கு 6 மிச்சம் மேலே 1, 2, 5, 12க்கு 2 மிச்சம் மேலே 1, 1, 2, 5. ஓகே, கரெக்ட், 1, 2, 5. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் 2, 7, 10க்கு 0 மிச்சம் மேலே 1, 3, 6. ஸோ இப்போ 630.72. ஓகேங்களா, 63. இந்தமாரி எங்கே ஆன்சர் வந்து 63.02, ஆப்ஷன் சி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஸோ இந்த மல்டிபிகேஷன் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டு, அதை கொஞ்சம் மட்டும் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, a bridge has an expected life of 50 years, okay, and designed for a flood magnitude of return period T கொடுத்துட்டீங்க, return period கொடுத்துட்டீங்க. what is the risk associated in the hydrologic design அப்படின்றோம். ஓகே, expected life வந்து 50 வருஷமா, அவங்க மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன் பீரியட் ஃப்ளட் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ரிஸ்க் கேட்குறாங்க. இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது. ரிஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ஓகேங்க, ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் பீரியட் 1/t. இந்த கொஸ்டின் டிஎன்பிசிஐயில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் கேட்டுருக்காங்க. பி கொடுத்துருவாங்க, அதாவது ப்ரெசிபிடேஷன் ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க, டைம் பீரியட் கொடுத்துட்டு அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னங்க, பி இஸ் ஈக்குவல் டு 1/t, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ், நான் அக்கரன்ஸ். அப்போ P/Q இஸ் ஈக்குவல் டு
1 ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் அக்கரன்ஸ். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ், இது ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் அக்கரன்ஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் அக்கரன்ஸ் என்ன கேட்பாங்க. அப்போ வந்து Q இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P எழுதலாம். ஆர் அதர்வைஸ் 1 மைனஸ் 1/Tன்னு எழுதலாம். சரிங்களா? இப்படி எழுதலாமா? இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ். இவங்க கேட்கறது என்னன்னா ரிஸ்க்ன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 1 மைனஸ் Q பவர் n தான்பா ரிஸ்க். சரிங்களா? என்னன்றது நீங்கள் எக்ஸ்பெக்டட் லைஃப் பீரியட். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ரிட்டர்ன் பீரியட் டைம் T என்ன சொல்கிறீங்க? ரிட்டர்ன் பீரியட் டைம் T தான். நான் இங்கே வந்துடுறேன். அப்போ Q கண்டுபிடிக்கிறதுனா எங்களுக்கு ஃபார்முலா 1 மைனஸ் ரிட்டர்ன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்போ அது கழிச்சா நமக்கு என்ன வரும்? கழிச்சா 1 மைனஸ் 0.01 கரெக்டாக 0.01 சாரி 1/100. அப்போ 0.01னா 0.99 நமக்கு வரும். கரெக்டாக 1 மைனஸ் 0.01 0.99. இது எங்கே இருக்காரு பாருங்க. 0.99 பவர் 100 போட்டிங்கன்னா அவ்வளோதான், தப்பு தான் அது நமக்கு. ஓகேங்களா? 1 மைனஸ் 0.99 Q பவர் n. என்னன்றது நமக்கு தான் எக்ஸ்பெக்டட் லைஃப் 50 இயர்ஸ். இது எங்கே இருக்கிற ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஓகே, எஸ். ஸோ ஆன்சர் இது 0.9 தப்பு. ஓகே, எஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகிறாங்களா? ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டினுக்கு பாருங்கள். இது ஒரு கொஸ்டினை கேட்கலாம், ரிட்டன் பீரியட் கொஸ்டினாக கேட்கலாம், நான் அக்கரன்ஸ் இன்டர்வல் கேட்கலாம், P+Q வேல்யூ என்னன்னு கேட்கலாம், ரிஸ்க் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் எத்தனை கொஸ்டின் இருக்குது? ஓகே, இன்னும் இரிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகே, எஸ். ஓகே, கம் கோ. Given that base period 100 days கொடுத்துட்டீங்க. ஓகே, duty of canal is 1000 hectares கொடுத்துட்டீங்க as per QMax. The depth of water will be okay. So delta is equal to 864 base period divided by duty. ஓகேங்களா? எஸ். அப்போ இது ஃபார்முலா. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. 8.64 போட்டால் மீட்டரில் கிடைக்கும். 864 சென்டிமீட்டர். அப்போ 864 வாட் இஸ் த பேஸ் பீரியட்? 100 days. டியூட்டி சொல்லுங்கள். 1000 hectares per meter cube தான் யூனிட் கரெக்டான. அப்போ 3 0க்கு 2 0 அவுட்டு, மீதி வசந்தாலி புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ 86.4 சென்டிமீட்டர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, சிம்பிளாக அந்த ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள். மீட்டரில் சொன்னால் 8.64, சென்டிமீட்டர் சொன்னால் 864. அவங்க எதில் யூனிட்டில் கேட்கணும் பார்த்து போட்டுக்கணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஃபார் மீடியம் சில்ட் who's the average grain size கொடுத்துட்டீங்க. லேசி சில்ட் ஃபேக்டர் ஃபார்முலா எழுதணும். ஸோ சில்ட் ஃபேக்டர் is equal to 1.76 root of D அப்படின்னு சொல்லணும். D in terms of mmல கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 1.76 into root of 0.16. ஓகேங்களா? எஸ். அப்போ 1.76 into இது பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், மேலே 100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டுமா, கீழே 100 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டுமா. அப்போ நமக்கு என்ன வரும்? 16/100ன்னு கிடைக்குமா? எஸ். அப்போ இதை ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ 16 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்கள். எஸ், 1 மினிட். ஓகே, எஸ். ஸோ 16 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 1.76 into 4/10ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இது 4 மல்டிப்ளை 6 24 4, மிச்சம் மேலே 2 28 30 0, மிச்சம் மேலே 3, ஒரு நாள் 4 7. ஓகேங்களா? டிவைட் பை 10. ஆல்ரெடி 2 ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 0.704 தான் நமக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? டேரெக்டாக சில்ட் ஃபேக்டர் ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இப்படி டேட்டா கொடுத்துட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். லேசிஸ் ஃபார்முலா ஒரு 5 ஃபார்முலாப்பா. அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். லேசிஸ் தீரா. ஃபர்ஸ்ட் ஒன், velocity V is equal to QF square divided by 140 whole power 1/6. இதுதான் நமக்கு வந்து the லேசிஸ் regime theory. velocity of proportional to the velocity is QF square divided by 140 whole QF square divided by 140 whole power 1/6. இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். இது velocity. hydraulic mean R is equal to 5/2 V square divided by F. இது ஒரு ஃபார்முலா. P equal to பெரிமீட்டர். ஓகே, வெட்டடு பெரிமீட்டர் 4.75 into root Q. இது ஒரு ஃபார்முலா. சில்ட் ஃபேக்டர். ஓகேங்களா? சில்ட் ஃபேக்டர் இது ஒரு ஃபார்முலா. 1.76 into root of D in terms of mmல கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா? 3340 Q power 1/6. ஓகேங்களா? 5 F power 5/3 I think. F power 5/3 3340 Q power 1/6ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வரும். ஐ திங்க் இது கொஞ்சம் எனக்கு ஞாபகம் இல்லை. F power 5/3 3340 1/6. 1 minute. ஸோ Q power 1/3 F power
எஸ் 3340 Q/1/6 எஸ் கரெக்ட். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் டெப்த்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. லேசிஸ் ரிஜிம்ஸ் கவர் டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1.34 ஆர் 1.35 Q² டிவைடட் பை F ஹோல் பவர் 1/3 ஓகேங்களா. Q² டிவைடட் பை F ஹோல் பவர் 1/3 இந்த 6 ஃபார்முலா நீங்கள் படிச்சீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. So the correct diagram is used for design of canal regime canal Lacy's Kennedy's theory and அடுத்து குட்டஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி இது வரக்கூடியது அந்த காரட் டயக்ராம் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே டிசைன் ஆஃப் கெனால்ஸ். நெக்ஸ்ட் போலாமா. ஓகே the channel designed Lacy's theory velocity கொடுத்துட்டீங்க, silt factor கொடுத்துட்டீங்க, hydraulic mean depth R is equal to what formula 5/2 v divided by f. இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். what is the 5/2 v² velocity 0.8 into 0.8 divided by f. f ஓட வேல்யூ என்னப்பா 1.1 ஓகேங்களா. எஸ் ஸோ இப்போ பாருங்க இந்த 0.8 நான் 0.9 எழுதிக்கிட்டுமா எழுதிக்கோங்க. 81 அப்போ 8 எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆன்சர் தானே இருக்குது. ஏன்னா இது நியர்பை ஆன்சராக தான் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். 81 அப்போ 2.5 நமக்கு இருக்கும் ஓகேங்களா. 2.5னா 5/2 நான் வச்சுக்கிறேன். 5/2 இந்த 1.1 நான் அப்ராக்சிமேட்டாக 0.9 எழுதிக்கலாமா எழுதிக்கலாம். அப்போ 81 இன்ட்டு ஒரு 9 ஓகேங்களா. அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 9 8 9 72 729. அப்போ 729 நான் அப்ராக்சிமேட்டாக 730 எழுதிக்கிறேன். இன்ட்டு 5 டிவைடட் பை 2 ஓகேங்களா. அப்போ 73 இன்ட்டு 5 என்ன வருதுன்னு பாருங்கள் 15 மிச்சம் மேலே 1 15 மிச்சம் மேலே 1 7 35 ஓகேங்களா. 35 மீன்ஸ் 36 3 15 5 7 36 டிவைடட் பை 2. இப்போ 1 மீதி வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 புள்ளி அப்போ 1.8 அப்படின்றது நமக்கு ஆன்சர் நமக்கு வருது சரிங்களா. 1.8 ஸோ 1.8 நமக்கு மேட்ச் ஆகிற ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது பாருங்கள். 1.8 729 வச்சுருந்தா கூட 0.8 இன்ட்டு 0.8 ஓகே இன்ட்டு 1 minute I will check divided by 1.1 ஓகே இன்ட்டு 5 divided by 2 ஓகேங்களா. ஸோ இப்போ 1.8 நியர்பை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.76 இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. எஸ் ஸோ நமக்கு ஆப்ஷன் வேறு வழி கிடையாது. இதெல்லாம் நம்ம பெருக்கி போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்மால் ட்ரிக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேங்களா. 1.63 ஓகேங்களா. எஸ் ஆன்சர் நமக்கு வருமா டவுட்டில் இருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஓகே 1.73 எடுத்துங்களா. நீங்கள் 1.729 மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே அண்ட் ஐடென்டிஃபைடு source of irrigation water has ion concentration Na2+ and Mg2+. okay Na2+, Ca2+, Mg2+. 8 milli equivalent per liter. sodium SAR கேட்குறாங்க. sodium absorbed ratio கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ ஃபார்முலா Na2+ divided by under the square root of Ca2+ plus Mg2+ divided by 2 ஓகேங்க ஹோல் divided by 2 இதுதான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. சார் ஃபார்முலா SAR இருக்குது அதாவது சோடியம் அப்சார்ப்ட் ரேஷியோ ஃபார்முலா. வாட் இஸ் Na2+ 20 இது ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வருது 10 + 8 18 டிவைட் பை 2 அப்போ 9 ரூட் 9 வந்து 3 அப்போ 20/3 என்ன நமக்கு வரும் 2/3 2/3 இன்ட்டு 10 போட்டால் 6.66 6.67 தான் நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஃபார்முலா மட்டும் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே எஸ் நெக்ஸ்ட் the flexibility outlet may be defined as the ratio of the rate of change of. The flexibility means the rate of change of discharge to the rate of change of discharge in the parent canal அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. parent canal rate of discharge distributed okay rate of discharge of storage ஓகேங்களா. rate of discharge of outlet ஓகேங்களா. outlet storage to means discharge in outlet to discharge in distributory canal or parent canal. இது எங்கே இருக்கு பாருங்க ரெண்டுமே டிஸ்சார்ஜ் தான். இப்போ இதனோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதனோட வேல்யூ நமக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இதே ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஸ்டோரேஜ் கெனால் ஆர் ஸ்டோரேஜ் கெனால் டிவைடட் பை லென்த் ஆஃப் தி பேரண்ட் கெனால்னு சொல்லுவோம். ஆர் லென்த் ஆர் லெவல் ஆஃப் தி பேரண்ட் கெனால் லெவல் ஆஃப் தி பேரண்ட் கெனால். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் ப்ரொபோஷனாலிட்டி ஓகேங்களா. NLTY ப்ரொபோஷனாலிட்டி. இதனோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஈக்குவாலிட்டி 1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை
சென்சிட்டிவிட்டி சாரி எஸ். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி மீன்ஸ் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேல்யூ வந்து ஒன்றா இருந்தால் தான் ப்ரொபோஷனாலிட்டி. இதுக்கு பேர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? எஸ், சென்சிட்டிவிட்டி. ஓகே, எஸ். ஸோ இப்போ அவுட்லெட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ப்ரொபோஷனாலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, சென்சிட்டிவிட்டி, இது 3 கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. Okay, the consumptive use refers the loss of water outlet. Consumptive use based on the evapotranspiration with respect to of cropped area only. நீங்கள் எங்கெல்லாம் வந்து கிராப் பண்ணியிருக்கீங்களோ, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் நட்டுறீங்களோ அந்த ஏரியா மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணணும். எல்லா ஏரியாவிலையும் எவபரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் கன்சம்ப்டிவ் யூஸ் பிளானி-கிரிடில் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? பிளானி NEY. ஓகேங்களா? கிரிடில் மெத்தட் CRIDDLE. ஓகேங்களா? பிளானி-கிரிடில் மெத்தட். ஓகேங்களா? கன்சம்ப்டிவ் யூஸ் ஆஃப் இரிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளானி-கிரிடில் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட். ஓகே, டிஸ்சார்ஜ் கெப்பாசிட்டி ரெக்யூர்டு அவுட்லெட் இரிகேட். ஓகே, கொடுத்துட்டீங்க. அவங்க கோர் டெப்த் கொடுத்துட்டீங்க. ஓகே, கோர் பீரியடும் கொடுத்துட்டீங்க. அப்போ நமக்கு டிஸ்சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு வாட்? வால்யூம் டிவைடட் பை டைமா? இப்போ வால்யூம் கண்டுபிடிங்க. ஏரியா இன்டூ ஹைட்டா? அப்போ ஏரியா 3000 × 10⁴ மீட்டருக்கு மாற்றிட்டேன். ஓகேங்களா? மீட்டர் ஸ்கொயருக்கு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 0.173. ஓகேங்களா? மீட்டர் mm வந்து மீட்டருக்கு மாற்றியாச்சு. டிவைடட் பை 30 days 24 hours 60 minutes 60 secondsப்பா. இதை நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, எஸ். ஸோ இதை நமக்கு அடிச்சு போட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது நம்ம இது கொஞ்சம் ஓகே போட்டு பாருங்கள். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு 2 m³/s தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இது. ஓகே, எஸ். ஸோ இந்த இரிகேஷன், இந்த ஹைட்ராலஜி ப்ளஸ் இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே, எஸ். ஸோ இதுக்கு நமக்கு டேரெக்டாக ஷார்ட்கட் அப்படின்றது நம்ம எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, இது வேணால் நம்ம 0.18 நம்ம வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 0.18 வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம யூனிட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம், இந்த 0.18 அப்படின்றத. ஓகேங்களா? எஸ். பிகாஸ் ஆஃப் இங்கெல்லாம் 220 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, நம்ம போட்டே பார்த்துடலாமா? ஓகே, இப்போ 3 0 1 2 3 0 அவுட்டு. ஓகே, மீதி மேலே 4 0 இருக்கா? இப்போ இதில் ஒரு 2 0 மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ 18ன்னு மாறிடும். இப்போ 18 × 3 × 100 நமக்கு கிடைக்கும். ஓகே, பேலன்ஸ் கீழே இருக்குன்னு பாருங்கள். 3 × 24 × 6 × 6ன்னு வருது. கரெக்டாக? 1 6 6 3 6 18. இந்த 3 3 கேன்சல். ஓகேங்களா? 1 3 3 2 டைமு. ஓகேங்களா? எஸ். 1 3 3 2 டைமு. சம்திங் இஸ் மிஸ்ஸிங்கா? 1 3 3 2 டைமு. அப்போ இந்த 24 48. ஓகேங்களா? 100 டிவைடட் பை 48ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 48 48 2 48 100 முடிஞ்சிருச்சு. அப்போ 2.00 வந்துருக்கும். ஆன்சர் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 0.173 தான் நம்ம வந்து 0.18ன்னு வச்சுட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இன் கேஸ் ஆஃப் லார்ஜ் ரிவர். ஓகே, இன் கேஸ் ஆஃப் லார்ஜ் ரிவர் என்ன கொஸ்டின் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க? எஸ். In case of large rivers, a number of equal distance vertical section of the total width of flow are identified. Okay, the purpose of finding the numerical integration, the total discharge on any day on the each section mean velocity. Okay, velocity mean velocity taken as the arithmetic average of two typical depth on section. Okay, two typical depth on the section. Mean velocity worked out the section. Usually mean velocity of the find the corresponding the following: v depth 0.1 and 0.2 etc. Okay, see the mean velocity of any channels. Finding this formula, இது direct formula பா. question தான் அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா mean velocity is equal to the velocity of 0.2 depth plus the velocity of 0.8 depth. ரெண்டையும் கூட்டினா 1 வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. divided by 2. இதுதான் மீன் வெலாசிட்டி. 0.2 0.8 ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன? 1ங்களா? டிவைட் பை 2 போட்டால் நமக்கு அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆர் மீன் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ். ஸோ நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோட செல்ஃப் நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். சிவில் விங்ஸ். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹைட்ராலஜி, இரிகேஷன் அண்டு
ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நல்ல டாபிக் தான். நல்ல டாபிக் மீன்ஸ் நமக்கெல்லாம் கொஞ்சம் புரியும். இந்த ஹைட்ராலஜி இரிகேஷன் நம்ம என்ன தான் படிச்சுட்டே இருந்தாலும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதே நம்ம ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்குது. இந்த இரிகேஷன் ஃபஸ்ட்டு கொஷினே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா ஃபார்முலா கம்பல்சரி ஒரு கொஷின். கரீஃப் ரஃபிக் ஓகே R/K ரேஷியோ 0.5 இருக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று பார்த்துக்கோங்க. கரீஃப் கிராப்ஸ்னா என்ன, ரஃபிக் கிராப்ஸ்னா என்ன, அது பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அது. ஓகேங்களா? இந்த லேசிஸ் ஃபார்முலா கம்பல்சரி இந்த லேசிஸ் ஃபார்முலா ஒரு கொஷின் இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இது நமக்கு வந்து பார்ட் 1 தான். இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ். நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்ட கொஷின்ஸ்லாம் நான் எடுக்கல. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்கலாம், இப்படிலாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக எடுத்துக்கூட கொஷின்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.